ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ஜியாகிரஃபி கிளாஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவ் ஸ்டாக்னு சொல்லுவாங்க, கால்நடைகள். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட்டோடைய டெம்பரேச்சர், ரெயின்ஃபால், மான்சூன்ஸ் இதை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி லைக் அதில் வந்துட்டு எந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க, எந்த மாதிரி லேண்ட்ஸில் அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க, தென் அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ், அதோடைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் என்னென்ன, அதே மாதிரி ஃபாரஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மெயினான ஃபாரஸ்ட் என்ன, மேஜர் ஃபாரஸ்ட் என்ன அப்படின்றத பார்த்தோம். தென் அதோடைய டிஸ்ட்ரிபியூஷன் எங்கெங்கே இருக்குது, அதில் வந்துட்டு எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் மெயினாக வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது, இம்போர்ட் ஆகுது அப்படின்றத பற்றியும் பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வைல்ட் லைஃப்பை பற்றியும் பார்த்தோம். அதே மாதிரி பேர்ட் சாங்சுரிஸை பற்றி பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவ் ஸ்டாக். ஓகே, ஸோ லிவ் ஸ்டாக்னா என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு தமிழில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கால்நடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ கால்நடைகள் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்கள், அவங்க வளர்றது, அவங்க படிக்கிறது, அவங்க சாப்பிட்றதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அதுதான் ஹவுஸ். அதே மாதிரி இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் வந்துட்டு இருக்கிற பிளேஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஹவுஸ்ன்னு சொல்லுவோம், அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி அனிமல்ஸுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்டாக டொமஸ்டிக் அனிமல்ஸ், வைல்டு அனிமல்ஸ்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ வைல்டு அனிமல்ஸ்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஃபாரஸ்ட்டில் வளர்க்கக்கூடிய ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு விலங்குகள். ஓகேவா, லயன், டைகர், இதில் 1-2 மட்டும் எடுத்து என்ன பண்ணுவாங்க, சாங்சுரிஸில் போட்டு நம்மளுக்கு காமிப்பாங்க. ஓகே, ஸோ இல்லாட்டி அது பிளேஸில் வந்துட்டு அதுக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரியும் அதை வந்துட்டு ஒரு காட்டுக்குள்ளேயே வளர்க்குற மாதிரி அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஓகேவா, ஸோ இப்போ டொமஸ்டிக் அனிமல்ஸ் லைக் இப்போ கோட்டு, கவு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதுக்குன்னு ஒரு ஷெட்டல் இருக்கும், அது ஒரு ஷெல்டர்னு சொல்லுவாங்க, கேட்டல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இடத்துல வளர்ப்பாங்க. ஸோ இப்போ லிவ் ஸ்டாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா. இப்போ ஒரு ஃபார்ம் போனீங்கன்னா அங்கே வந்துட்டு கோழி பண்ணைகள் இருக்கும், ஆட்டு பண்ணைகள் இருக்கும், அதே மாதிரி மாடு வளர்க்கக்கூடிய அந்த பண்ணை மாதிரியான ஒரு இது இருக்கும் இல்லையா. அதுதான் அங்கே தான் இந்த இதுக்காக வளர்க்கக்கூடிய ஒரு விலங்குகளுடைய வீடாக இருக்கும். அங்கே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோட்டுக்கு தேவையான பொருட்கள் லைக் எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடும், அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து, அதுக்கு தேவையான இலை, தலை, இந்த மாதிரி எல்லாமே ஃபார்மர்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, போட்டுருவாங்க அந்த இடத்துல. ஸோ அதுவும் வந்துட்டு என்ன பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அதிகமாக அதுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு அதுக்கிட்ட இருந்து நம்மளால் மீட் எடுத்துக்க முடியும், அதே மாதிரி பாலும் எடுத்துக்க முடியும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்துட்டு கவுக்குமே. இப்போ கவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பசுமாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு யூஸ் இருக்குது. ஸோ பசுமாடுனா அங்கே வந்துட்டு என்ன ஆகும், நம்மளுக்கு பால் அது தரும் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஆடுனாலும் அதே தான், அதே மாதிரி கோழினாலும் முட்டைகள், இறைச்சிகள் இந்த மாதிரி நிறைய தரும் இல்லையா. ஸோ அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக வளர்க்கக்கூடிய விலங்குகள் இருக்கும் இடம்னா லிவ் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அது பேரே பாருங்கள், லிவ் ஸ்டாக். ஓகேவா, ஸ்டாக் மீன்ஸ் அதாவது திங்ஸை தான் நம்ம ஸ்டாக் சொல்லுவோம். இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அதில் உள்ள ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம வந்துட்டு ஸ்டாக் பண்ணுறோம், ஸ்டாக்காக வச்சுருப்போம். இப்போ இந்த ஸ்டாக் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஓகே, இப்போ ட்ரெஸ் கடைக்கு போகிறீங்க, ஒரு பொட்டிக்கே போகிறீங்க, ஓகேவா, அதுக்கு இந்த கலர்ஸ் எல்லாமே ஸ்டாக் நாங்கள் வச்சுருக்கோம், அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லிவ் ஸ்டாக்னா உயிரோடு இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்ஸ். ஓகேவா, இந்த விலங்குகள் எல்லாமே ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக வளர்க்குறாங்க. ஓகேவா, அதுக்கு தேவையான இறைச்சி போடுவாங்க, அதுக்கு தேவையான சாப்பாடு போடுவாங்க, அதுக்கு தேவையானது எல்லாமே போடுவாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் போட்டுவிட்டு கடைசியில் அதுலேருந்து வந்துட்டு லாபம் பார்ப்பாங்க. ஓகே, இது வந்துட்டு ஃபார்மர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக வளர்க்கக்கூடிய விலங்குகள் இருக்கும் இடம் தான் லிவ் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு லிவ் ஸ்டாக். இது உங்களுக்கு என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து பாருங்கள், எக்ஸாம்பிள் ஆஃப் லிவ் ஸ்டாக். ஓகேவா, இப்போ இந்த கால்நடைகளுடைய எடுத்துக்காட்டுகள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், கேட்டில்னால் கால்நடைகள்னு சொல்லுவாங்க. இந்த எருமை மாடு, பசுமாடு, இந்த மாதிரியான விலங்குகள் இருக்கும் இடத்த வந்துட்டு கேட்டில்னு சொல்லுவாங்க.
ஓகே. ஸோ இப்போ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்துட்டு சின்ன வயசுலேருந்து படிச்சுட்ருக்கோம் இல்லையா? இப்போ ஹார்ஸ்னால் அது ஒரு இடத்துல தங்கும், அதுக்கு ஒரு நேம் சொல்லியிருப்பாங்க. இப்போ கோழினா அது கோழி பண்ணைக்கு பேர் பவுல்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கும். அதுதான் கேட்டல்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து எந்தெந்த மாதிரியான விலங்குகள்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, மாடு வகைகள் லைக் பசு மாடு, எருமை மாடு, இந்த மாதிரி மாடுகள் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, புல்ஸ், ஓகே. ஸோ காளை மாடுகள், இந்த மாதிரி மாடுகள் எல்லாம் வளர்க்கும் இடம் தான் வந்துட்டு கேட்டல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இது மூலியமாக அவங்கக்கிட்ட என்ன ஆகும், தே ஆர் ரைஸ்டு டு ப்ரொடியூஸ் மில்க், மீட் அண்ட் லேபர் ஆன் ஃபார்ம்ஸ். ஓகே. ஸோ இந்த விலங்குகள் வளர்க்குறதுக்கு மூலியமாக இந்த விலங்குகள் வளர்க்குறது மூலியமாக அவங்களுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடுலேருந்து மில்க் எடுக்கலாம், அதே மாதிரி மீட், பீஃப் எடுக்கலாம், ஓகேவா? அதே மாதிரி இதெல்லாமே வந்துட்டு ஃபார்மர்ஸ், ஓகேவா? இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவை பால், இறைச்சி மற்றும் பண்ணைகளில் வேலை செய்ய வளர்க்கப்படுகின்றன. அதே மாதிரி பண்ணையில் வேலை செய்கிறதுக்காகவும் இதெல்லாம் வளர்க்குது, ஓகேவா? இப்போ மாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, காளை மாடெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் நீங்கள் கிராமப்புறங்களில் பார்த்துருப்பீங்க. அது ஒரு ப்ராசஸ் பண்ணும் இல்லையா? அந்த குச்சியை வச்சு இழுக்கும். அது மூலயமா அவங்களுக்கு தண்ணியாக இருக்கட்டும் சரி, இப்போ ஏதாச்சும் ஒரு வெள்ளம் வந்துருச்சு, ஸோ தண்ணியை வந்துட்டு விடணும் அப்படின்னா இந்த மாடு மூலியமாக இப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறையா வகையான ட்ராக்கர்ஸ்லாம் வந்திருக்கு. பட் அதுக்கு முன்னாடி இந்த மாடுகளை வச்சு தான் நிறையா வேலை செஞ்சுக்குவாங்க, ஓகேவா? ஸோ இந்த மாடு எல்லாமே வளர்க்குறதுக்கு என்னென்னா, அந்த ஃபார்ம்ஸில் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்க தான் இந்த மாடெல்லாம் வந்துட்டு கேட்டில்குள்ளே வச்சுட்டு வளர்க்குறாங்க, ஓகே. இதெல்லாமே ஃபார்மர்ஸ் தான் வளர்ப்பாங்க. அடுத்து ஷீப், ஆடுகள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து நம்ம என்ன எடுக்கலாம், மட்டன் எடுக்கலாம், ஓகேவா? அதே மாதிரி மில்க் எடுக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ ஃபார்மர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடுகளை வளர்ப்பாங்க, ஓகேவா? அந்த ஆடுங்களுக்கு தேவையானது எல்லாம் போட்டு விட்டு அதை ஒரு கொழுத்த ஆடாக, அதாவது வெயிட்டேஜ் ஆன ஒரு ஆடை ஆக்கி விட்டு மார்க்கெட்டில் போய் விற்றுடுவாங்க, ஓகே. ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு காஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் அந்த மீட் ஷாப்காரன் என்ன பண்ணுவான்னா, இன்னும் அதிகமாக 1 கிலோ 900 ரூபாய் 800 ரூபாய் அப்படின்னு விற்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்துடும். முழுசாக பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோடைய விலை 6000 ரூபாய் 7000 ரூபாய் தான் இருக்கும், ஓகேவா? ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வாங்கும் போது. பட் இதுவே நீங்கள் மார்க்கெட்டில் 1 கிலோன்னு போய் பார்த்தீங்கன்னா அதுவே 1000 ரூபாவாக இருக்கும். பட் அந்த ஆடு ஒரு 10 கிலோவாக இருந்துச்சுன்னா அப்போ அது மீட்காரனுக்கு தானே லாபம். ஸோ எப்பயும் போல் ஃபார்மர்ஸ்க்கு கொஞ்சம் லாபம் தான் கிடைக்குது. பட் இருந்தாலும் அதை மொத்தமாக விற்கும் போது அவங்களுக்கு லாபம் தானே அதிகமாக ஈட்டுது. ஸோ இதுதான். ஸோ இதுவே நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு டேரெக்டாக அந்த ஃபார்ம்லேயே போய் வாங்கிடுறோம் அந்த ஆடு அப்படின்னா, இந்த நிறையா கடா வெட்டு இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும், ஓகேவா? ஸோ நிறைய ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடா வெட்டு இந்த மாதிரிலாம் வந்திருக்கும் இல்லையா? ஸோ இதில் வந்து நீங்கள் டைரெக்டாக போய் வாங்கும்போது காஸ்ட்டு நம்மளுக்கு கம்மியாக இருக்கும், ஓகே. தட் இஸ் அ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. பட் நம்ம இந்த ஜியோகிராஃபியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ இந்த ஆடுகள் வளர்கிறது மூலியமாக அவங்களுக்கு மீட்டு கிடைக்குது, மில்க் கிடைக்குது, ஓகேவா? ஸோ இது எல்லாமே தான் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு இன்கம் சோர்ஸாகவே ஃபார்மர்ஸுக்கு இருக்குது, ஓகே. அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரினா ஆட்டோடைய தோலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெதரிங் ஃபேக்ட்ரிக்கு அமுச்சு வச்சுருவாங்க, ஓகேவா? தோள்கள், ஓகேவா? ஸோ தோள்களில் இருந்து வரக்கூடிய அந்த உள்ளாக இருக்கட்டும், அந்த ஊல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கம்பளி, ஓகேவா? அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு இன்கம் சோர்ஸ் வரும், ஓகே. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. நெக்ஸ்ட்டு கோட்ஸ், ஓகே. கோட்ஸுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது ஷீப்புன்றது செம்மறி ஆடுகள்னு வாங்க, ஓகேவா? கோட்டுன்றது ஆடுகள்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ செம்மறி ஆடு வேறு, ஆடுகள் வேறு. இப்போ செம்மறி ஆடுங்க கிட்டேருந்து தான் நம்மளால் என்ன கம்பளி தப்பாங்க. ஏன்னா அது வந்து தோலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பொசுன்னு இருக்கும், நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். பட் இதே சாதாரணமான இந்த கோட்ஸ் ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா அதுங்க கிட்டேருந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு கம்பளி மாதிரியான ஒரு இது தயாரிக்க முடியாது, ஓகே. ஸோ இவங்கக்கிட்டேருந்து என்ன தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்க்கு, தென் மீட்டு, தென் ஃபைபரு, நார்ச்சத்து, இந்த மாதிரியானதெல்லாம் உற்பத்தி செஞ்சு அதை அவங்க இன்கம் சோர்ஸாக எடுத்துப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ், ஓகே. ஸோ கோட் மீட்டை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாம் மட்டன்னு சொல்லுவோம். பட் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீவோன்னு சொல்கிறாங்க, ஓகேவா? சேவோன் அப்படின்னு சொல்கிறாங்க, தமிழில் சேவோன்னு சொல்கிறாங்க, ஓகே. ஸோ சீவோன் சேவோன் ரெண்டுமே ஒன்று தான், ஓகேவா?
ஓகே, ஸோ கோட் மீட்டை வந்துட்டு ஷேவோன்னு சொல்லுவாங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிக்கு. ஓகே, பிக்குலேருந்து அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிக்கு தான் வந்துட்டு ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய இன்கம் சோர்ஸாகவே இருக்குது. பிகாஸ் ஆஃப் அது வந்துட்டு இனப்பெருக்கம் அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, அதுலேருந்து நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைச்சிகள் தான். ஓகேவா? ஸோ இறைச்சிகள், அந்த இறைச்சியை வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு போகாது. பட் அந்தளவுக்கு யாரும் இந்த இறைச்சியை சாப்பிட மாட்டாங்க. இந்த போர்க் அப்படின்ற ஒரு இறைச்சியை சாப்பிட மாட்டாங்க. ஸோ பிக்கோடைய மீட்டை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்க்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம நிறையா ஒரு அமெரிக்கன்ஸ், தென் ஃப்ரான்ஸ், இந்த மாதிரி ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு வேர்ல்டு ஃபஸ்ட்டு மீட்டாகவே இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா செகண்டு ஃபேமஸான மீட் எதுன்னு கேட்டால் அது வந்துட்டு இந்த பிக்கு தான். ஃபஸ்ட்டு ஒன் சிக்கன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சிக்கன், செகண்டு பிக்கு, தேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்டு வந்துட்டு இதாக இருக்கும், பீஃபாக இருக்கும். ஃபோர்த்து வந்துட்டு ஃபிஷ்ஷு, தென் ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா மட்டனாக இருக்கும். ஓகே, பட் நம்ம தமிழ்நாடு, நம்ம இருக்கக்கூடிய அந்த சோர்ஸில் பார்த்திங்கன்னா இந்த இறைச்சியை சாப்பிட்றவங்க கம்மி தான். ஓகேவா? பட் ஆனால் இது வந்துட்டு ரொம்பவே ஒரு எப்படி சொல்கிறது, ஃபார்மர்ஸ்க்கு ரொம்பவே ஹை ரீப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு க்ரோத் ரேட் அதிகமாக இருக்கும். இது வளர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக க்ரோத் கொடுத்துட்டே இருக்கும். ஓகேவா? குட்டிகள் அதிகமாக போட்டுகிட்டே இருக்கும். அது மூலிமா இவங்களுக்கு அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் சோர்ஸும் அதிகமாகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மீட்டை நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் விற்பாங்களான்றது கிடையாது. இது நாடு விட்டு நாடுமே போகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்துட்டு ஃபார்மர்ஸ்க்கு அதிகமாக இன்கம் சோர்ஸை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கறது தான். ஓகே, அடுத்து சிக்கனை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து நம்ம மீட் எடுத்துக்கலாம். தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுலேருந்து நம்ம எக் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு டைரி ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து எக்கு, மில்க்கு, இதெல்லாம் டைரி ப்ராடக்ட்ஸ். அப்படி இருக்கும்போது நம்மளோட வாழ்நாளில் இது இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. பிறந்த குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரையும் நம்ம வந்துட்டு பால் குடிக்காமல் யாருமே இருக்க மாட்டாங்க. பாலில் டிஃப்ரெண்ட்டாக டீ போடுவாங்க, காஃபி, ஸோ இன்னும் நிறைய வகையானது, மில்க் ஷேக்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறையா வந்துகிட்டே இருக்குது. ஸோ வித்தவுட் திஸ் தெர் இஸ் நோ கண்ட்ரி, அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இதெல்லாம் டைரி ப்ராடக்ட்ஸ்னால இதுலேருந்து கண்டிப்பாக ஃபார்மர்ஸ்க்கு அதிகமாக லாபம் வரும். ஓகேவா? ஸோ இப்போ சிக்கன் வளர்க்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியாக ஒரு சோர்ஸ் இருக்கும், இன்கம் சோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சிக்கனை வளர்க்கக்கூடிய அந்த இடங்கள் பார்த்திங்கன்னா பவுல்ட்ரின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம வந்துட்டு டீட்டெயிலாக நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? ஸோ பவுல்ட்ரின்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு அவங்களுக்கு மோஸ்ட்டாகவே வந்துட்டு மீட்டு, கோழி இறைச்சிகள், தென் முட்டைகள். ஸோ அதுவும் நாட்டு முட்டைக்கு ஒரு விலை வைப்பாங்க, சாதா முட்டைக்கு, பிராய்லர் முட்டைக்கு ஒரு விலை வைப்பாங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு 2000 கிட்ட, அதாவது 2000 அந்த மாதிரியான காலங்களில் பார்த்தீங்கன்னா இதோடைய எக்கோடைய ரேட்டு வந்துட்டு 50 காசு அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இப்போ ஒரு எக்கோடைய ரேட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக 8 ரூபா கிட்ட வந்துடுது. ஓகேவா? ஸோ அப்போல்லாம் இந்த 8 ரூபாய்க்கு நம்ம ஒரு 15 மேலே முட்டை வாங்கலாம். ஓகே, ஸோ பட் இப்போ உள்ள இன்கம், இப்போ உள்ள அந்த எக்கனாமிக் இதெல்லாம் பார்க்கும்போது விலைவாசிகள் அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஃபார்மர்ஸ்க்கு இதுலேருந்து அதிகமாக லாபம் தான் பெறுறாங்க. ஓகே, ஸோ அடுத்து ஹார்சஸ். ஸோ இதெல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அதாவது கோட் பார்த்தோம், ஷீப் பார்த்தோம், தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா கவ்வு, தென் சிக்கன் பார்த்தோம், பிக்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். இதுலேருந்து நம்மளுக்கு டைரி ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். பட் ஹார்ஸ் வளர்க்குறது மூலியமாக என்ன லாபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட நாட்டில் இந்த ஹார்ஸ் ரைடிங்குங்கிறது ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒன்று. ஓகே, ஸோ ரேசிங், ரைடிங், ஷோ இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக பண்ணுவாங்க. இது வந்துட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுலேருந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நல்ல ஒரு ஹெல்த்தியான, நல்லா ஓடக்கூடிய ஒரு ஹார்ஸை, ஒரு குதிரைகளை வளர்க்குறதுக்கு வளர்கிறது மூலியமாக உங்களுக்கு என்ன ஆகும், இப்போது ரேசர் வந்து ஒரு குதிரையை வாங்குறாங்க, அதுக்கிட்ட இருந்து நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு 10 லட்சத்துக்கு கூட வாங்கிடுவாங்க. ஓகே, ஸோ இதுவுமே வந்துட்டு லாபம் அதிகமாக ஃபார்மர்ஸ் பெறுவாங்க. பட் நம்ம தமிழ்நாட்டில் குதிரை வளர்ப்புன்னு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. லைக் இப்போ ஃபார்மில் வேணால் வளர்ப்பாங்க. ஓகேவா? ஃபார்ம் மீன்ஸ் ஏதாச்சும் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ, ஒரு பொழுதுபோக்கான, அதாவது ஒரு டூரிஸ்ட் பிளேஸான ஃபார்மில் வேணால் அது வளர்ப்பாங்க. ஓகேவா? அது மூலயமா அவங்க காசு சம்பாதிக்க. பட் அதை வளர்த்து விற்கிற அளவுக்கு நம்மளோட தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு பண்ணலை. பட் நம்மளோட அதர் ஸ்டேட்டில் இல்லை இம்போர்ட் பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு வரும்போது கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சோர்ஸாக தான் இருக்கும். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுதைகள். ஸோ கழுதைகள்னால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னா, அது நிறையா வெயிட்டேஜை தூக்கக்கூடிய ஒரு விலங்கினம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன தான் அதுக்கிட்ட வெயிட்டை கொடுத்தாலுமே அது தூக்கிட்டு போயிடும். ஓகே. ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஒரு கதைகளே அவ்வளோ இருக்குது இந்த கழுதை மூலயமா. கழுதை விவசாயத்துடைய கதைகள்னு சொல்லும் போதே அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த கதைகள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ இப்போ கழுதைகள்னு நம்ம வருவோம். அதுலேருந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயிட்டை தூக்குறதுக்கு. ஓகேவா? இதனால நம்ம எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டையோ நம்ம வந்துட்டு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ 10 கிலோமீட்டருக்கு போகணுன்னா கழுதையை ஓட்டிகிட்டே போயிடலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப இந்த வில்லேஜ் பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கழுதைகளை நம்பி தான் இருப்பாங்க. அதுக்கிட்டே ஏதோ ஒன்று கட்டி விட்டு இழுத்துட்டு போக வச்சுருவாங்க. ஓகே. ஸோ இந்த கான்செப்டெல்லாம் அதிகமாக வந்துட்டு நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்குது. பட் இதுவே வந்து இந்த டெசர்ட் ஏரியாஸ்னு எடுத்துக்கோங்களேன். அங்கெல்லாம் வந்துட்டு கேமல் அந்த மாதிரி பயன்படுத்திப்பாங்க. அதுக்கிட்ட இருந்து என்ன ஆகும், மீட்டும் எடுத்துப்பாங்க, தென் பாலும் எடுத்துப்பாங்க, ப்ளஸ் அதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜை தூக்கிறதுக்கான ஒரு இதாகவும் எடுத்துப்பாங்க. ஓகே. ஸோ அது வந்துட்டு டெசர்ட் ஏரியாஸில் மோஸ்ட்டாக நடக்கும். பட் நம்ம டிஎனில் நம்ம தமிழ்நாடு டெசர்ட் எதுவும் இல்லாதனால நம்ம வந்துட்டு கேமல்ஸை பார்க்க முடியாது. பட் அதுவுமே வந்துட்டு ஒரு வகையான லிவ்ஸ்டாக் தான். ஓகே. ஸோ ஸ்டேட்டஸ் ஆஃப் லிவ்ஸ்டாக் செக்டார் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய லிவ்ஸ்டாக் செக்டாருடைய ஸ்டேட்டஸ் என்னவா இருக்குது? ஓகேவா? ஸ்டேட்டஸ் மீன்ஸ் அதோடைய நிலைகள் என்னவா இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்தியாஸ் லிவ்ஸ்டாக் செக்டார் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்ட். அதாவது இந்தியா தான் வந்துட்டு வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் லிவ்ஸ்டாக்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்தியாஸ் லிவ்ஸ்டாக் செக்டார் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்ட். ஓகேவா? அதாவது இருக்கக்கூடிய எல்லா லிவ்ஸ்டாக்லேயுமே நாடுகளில், ஓகேவா, இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையுமே விட நம்மளோட இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ரெண்டாவது, த லிவ்ஸ்டாக் செக்டார் கண்ட்ரிபியூட்ஸ் 4.11% ஆஃப் ஜிடிபி அண்ட் 34% ஆஃப் டோட்டல் அக்ரிகல்ச்சர் ஜிடிபி. ஸோ மோஸ்ட்டாக பாருங்கள், ஸோ நம்ம இதுவரையும் படிச்சிருப்போம் அக்ரிகல்ச்சர் மூலியமாக எந்த அளவுக்கு எக்கனாமிக்கில் ஹையாக இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ லிவ்ஸ்டாக் செக்டார் மட்டுமே நம்மளோட உள்நாட்டு உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா 4.11% இருக்குது. ஓகேவா? மொத்தமாக விவசாயத்தோடைய உள்நாட்டு உற்பத்தியில் 34% வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதோடைய பங்காக இருக்குது. ஓகேவா? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டுக்கே அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸுக்கே இது வந்துட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, the livestock sector is growing at a CAGR of approximately 8% from 2014 to 15 to 2019 to 20. ஸோ அதாவது கால்நடைத்துறை வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த லிவ்ஸ்டாக் செக்டாருங்கிறது 2014 15 இருந்து அந்த காலகட்டத்தில், அதாவது இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 4 years பிஃபோர் இதுக்குள்ளே தான் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. 8%க்கும் மேலேயான வளர்ச்சிகளை அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து, about 20.5 million people depend upon livestock for their livelihoods. அதாவது மோஸ்ட்டாக வந்து பாருங்கள், நம்மளோட இந்தியாவில் மட்டுமே 20.5 மில்லியன் மீன்ஸ் லட்சக்கணக்கான பேருக்கு 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிவ்ஸ்டாக்கை நம்பி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ பேர் வந்துட்டு ஃபார்மர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு நாட்டில்னு பார்த்திங்கன்னா 80% அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க இல்லையா? அது மூலியமாக தான் எல்லோரும் பண்ணுவாங்க. ஸோ மீதி இருக்க அந்த 20% தான் என்ன பண்ணுவாங்க, மீதி கார்ப்பரேட் கம்பெனிஸில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இப்போ வந்துட்டு வாழ்வாதாரமே இதை நம்பி தான் இருக்கும் 20.5 லட்சம் பேருக்கு. ஓகேவா? இட் இஸ் also provides employment to about 8.8% of the population in India. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய 8.8% பாப்புலேஷனுக்கு வந்துட்டு இந்த லிவ்ஸ்டாக் மூலியமாக தான் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் மீன்ஸ் வேலை வாய்ப்பு கொடுக்குது இந்த லிவ்ஸ்டாக் மூலியமாக அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இதில் என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு கோழின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து கொடுக்கணும். அது வந்து முட்டை போட்டுச்சுன்னா அதை வந்துட்டு அது எப்படி சொல்கிறது, அதை வந்துட்டு அடக்காக்கிறதுக்கு எல்லாமே மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? ஸோ உங்களுக்கு தெரியும்
ஸோ ஒரு ஃபார்ம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எந்த மாதிரியான ப்ராசஸிங் நடக்கும், அதே மாதிரி அந்த ஸ்டாக் வந்துட்டுருக்குன்னா அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அது ஓனர்ஸ் இருப்பாங்க, ட்ரேடர்ஸ் இருப்பாங்க, மிடில் மேன் இருப்பாங்க. ஸோ இதை பற்றி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அது ஹோல்சேலர், ரீட்டைலர், அப்புறம் கடைசியாக வரதான் நம்ம கஸ்டமர். ஸோ இத்தனை பேர் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், லிவ்ஸ்டாக் கண்ட்ரிபியூட் 16% டு த இன்கம் ஆஃப் ஸ்மால் ஃபார்ம் ஹவுஸ்ஹோல்ட் அஸ் அன் ஏஜென்ட் against an average of 14% for all rural households. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்த லிவ் ஸ்டாக்குங்கிறது ஸ்மால் ஃபார்மர்ஸ்னு இருப்பாங்க இல்லையா, சிறு பண்ணை குடும்பங்களுடைய வருமானத்தில் 16% வந்துட்டு பங்களிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு வந்துட்டு சராசரியாக 14% வந்துட்டு பங்களிக்குது இந்த லிவ்ஸ்டாக் மூலியமாக, அவங்களுடைய வருமானமே இது மூலியமாக அடங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், லிவ்ஸ்டாக் ப்ரொவைட்ஸ் லிவ்லிஹுட் டு 2/3 ஆஃப் ரூரல் கம்யூனிட்டிஸ். அதாவது கால்நடைகள் 2/3ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கிராமப்புற சமூகங்களுக்கு வாழ்வாதாரத்தை 2 அதாவது 3/2 பங்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த லிவ்ஸ்டாக் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி பீப்புள்ஸுக்கு 3/2 பங்கு இதுதான் வந்துட்டு வாழ்வாதாரமே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, அப்போ எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த லிவ்ஸ்டாக் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், கேட்டில் ஃபார்மிங், அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஸோ அதை பற்றி நம்ம நிறையா என்ன படிச்சிருப்போம், சயின்ஸில் படிச்சிருப்போம். ஓகே, இப்போ நம்ம அதை ஜியாகிரஃபியில் படிச்சுட்ருக்கோம். ஓகே, கால்நடை வளர்ப்பு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், கால்நடையோடைய வளர்ப்பை பற்றி பார்ப்போம். அதே மாதிரி அதுங்களுடைய பராமரிப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஸோ அனிமல் ஹஸ்பண்ட்ரி மீன்ஸ் பராமரிப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கால்நடை பராமரிப்பு, அந்த ஹஸ்பண்ட்ரி அப்படின்னா பராமரிக்கிறது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், அனிமல் ஹஸ்பண்ட்ரி இஸ் த சயின்ஸ் ஆஃப் ஃபார்மிங் அனிமல் லிவ்ஸ்டாக். அதாவது கால்நடை வளர்ப்பு என்பது கால்நடை வளர்ப்பின் அறிவியலாகும். ஓகே, ஸோ அனிமல் ஹஸ்பண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா அனிமல் லிவ்ஸ்டாக்குடைய ஒரு சயின்ஸ் ஆஃப் ஃபார்மிங். ஓகேவா? சயின்ஸ் ஆஃப் ஃபார்மிங் அனிமல் லிவ்ஸ்டாக்னு சொல்கிறாங்க. கால்நடை வளர்ப்பு என்பது கால்நடை வளர்ப்பின் அறிவியலாகும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இட் இன்க்ளூட்ஸ் கேரிங் ஃபார் ப்ரீடிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் லிவ்ஸ்டாக். ஸோ இந்த கால்நடைகளை பராமரிக்கிறது மூலியமாக பராமரிக்கிறதுலையும் சரி, வளர்க்குறதையும் சரி, மேலாண்மை செய்வதையும் இது எல்லாமே அடங்கும் அப்படின்றாங்க. ஸோ கால்நடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவ்ஸ்டாக்கை தான் சொல்கிறாங்க. இப்போ அந்த லிவ்ஸ்டாக்னால் அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸை பராமரிக்கிறதுக்கு இன்க்ளூட் ஆகும் இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஓகே, அனிமல் ஹஸ்பண்ட்ரி இஸ் அ லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ் வேர் அனிமல்ஸ் தட் ப்ரொவைட் அஸ் ஃபுட் ஃபார் ரியர்டர், bred, sheltered and cared for in a farm or in regions which are specially built for them. அதாவது இந்த கால்நடை வளர்ப்பு ஓகேவா அப்படின்னா ஒரு பெரிய அளவிலான வணிகமாகும் அப்படின்றாங்க. அதான் சொல்கிறாங்க, இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்றது ஒரு லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ். ஓகே, ஒரு லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ். அங்கு நமக்கு உணவை வழங்கும். ஓகேவா? அங்கே என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையான ஃபுட்ஸு, தேவையான அனிமல்ஸ் வந்து வளர்க்கப்படும். அதே மாதிரி அதுங்கெல்லாம் தங்கும் இடம், அப்புறம் வந்து ஒரு பண்ணையில் அல்லது அவற்றுக்கான பிரத்யேக கட்டப்பட்ட பகுதிகள் பராமரிக்கிறது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ அனிமல் ஹஸ்பண்ட்ரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த லிவ்ஸ்டாக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ வளர்க்கக்கூடிய கமர்ஷியல் பர்பஸுக்கான வளர்க்கக்கூடிய அந்த விலங்குகளை பராமரிக்கிறதுக்கும் அதுக்கு தேவையான உணவு வந்துட்டு வழங்குறதுக்கும் வளர்க்கப்படுறதுக்கும் அதுக்கேற்ற மாதிரியான தங்குமிடம் அமைக்கிறதுக்கும் தான் வந்துட்டு அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அனிமல் ஹஸ்பண்ட்ரி வாஸ் இனிஷியேட் வித் கேட்டில் ஃபார்மிங். அதாவது இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரின்றது எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்நடைகள்
கால்நடைகள் வளர்ப்புடன் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கேட்டில்னு ஒன்று ஆரம்பித்தாங்க இல்லையா, ஸோ அப்போலேருந்து இந்த இதை வந்துட்டு இந்த ஃபார்மிங்கில் கேட்டில்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. நம்ம தான் கேட்டில்னால் என்னன்றதை பார்த்தோம் இல்லையா, அதை கொண்டு வரது மூலியமாக தான் இது வந்துட்டு அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்றதே ஒன்று வந்துச்சு. ஓகேவா, அதாவது கமர்ஷியல் பர்பஸுக்கு வளர்க்கக்கூடிய அந்த அனிமல்ஸை பாதுகாக்கிறதுக்கும் அதுக்கு தேவையான உணவை வழங்குறதுக்கும் அதுக்கு தேவையானதை பராமரிக்கிறதுக்கும் வந்துட்டு அமைக்கிறது அந்த கேட்டில் இல்லையா, கவ்வு, பஃபலோ, புல்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாடுங்களுக்காக அமைச்சது அதே காலப்போக்கில் பார்த்திங்கன்னா கோட்டுக்கு, ஷீப்புக்கு இதுக்கெல்லாம் அமைச்சிட்டாங்க. ஓகேவா, அண்டர் கேட்டில் ஃபார்மிங் லிவ்ஸ்டாக் ஷோஸ் அஸ் cows, goats, then buffalo, sheep, etc. is reared. Later, animal husbandry was even extended to poultry farming, fisheries, apiculture, etc. அதே மாதிரி கால்நடைகள், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நம்மளுக்கு மாடு, ஆடு, அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த டாங்கி, இதெல்லாமே பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் வந்துட்டு கேட்டில் அப்படின்ற ஒரு ஃபார்மிங்கில் இருக்கும். ஓகேவா, ஸோ காலப்போக்கில் அது என்னவாச்சுன்னா ஃபிஷ் வளர்க்கக்கூடியதுக்கு அது ஒரு பண்ணை மாதிரி அமைச்சாங்க. அதே மாதிரி பவுல்ட்ரி ஃபார்மிங்னா கோழியை வளர்க்கக்கூடிய அந்த பண்ணைகளை வந்துட்டு ஃபார்மிங் பண்ணாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேனீ வளர்ப்பு, அதுதான் வந்துட்டு அப்பிகல்ச்சருன்றாங்க. ஓகேவா, தேனீகள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவுமே நிறையா லாபம் பார்க்கலாம். ஓகே, அது ஒரு பிஸ்னஸாக பண்ணால் கூட இப்போ கூட அதிகமாக லாபம் பார்க்கலாம். அதே மாதிரி ஃபிஷரிஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குளம், குட்டைகள், அதே மாதிரி ஏரின்னு சொல்ல முடியாது, ஏரினா அது பப்ளிக்கு, வயல்களில் இருக்கக்கூடிய கிணறுகள், இந்த மாதிரி சின்ன சின்ன பவுண்ட்ஸில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, ப்ரானு, இந்த மாதிரி ஃபிஷ் வெரைட்டிஸ் எல்லாம் வளர்ப்பாங்க. அதே மாதிரி தேனியும் வளர்ப்பாங்க. ஓகே, அது வந்து அப்பிகல்ச்சருன்னுவாங்க. ஸோ ஒரு விலங்குகளும் ஒரு தேவையான கமர்ஷியல் பர்பஸுக்கான விலங்குகளாக இருக்கட்டும் சரி, இன்செக்ட்ஸாக இருக்கட்டும் சரி, இன்செக்ட் மீன்ஸ் அதுதான் தேனீகளை சொல்கிறேன். ஓகே, ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு அனிமல் ஹஸ்பண்ட்ரி பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கு தேவையான பொருள், அதுக்கு தேவையான உணவு, அதுக்கு தேவையான பராமரிப்பு எல்லாமே இதுக்கப்புறமா தான் வந்துச்சு. எப்போ அந்த கேட்டல்னு ஒன்று ஆரம்பித்தாங்களோ அதுக்கப்புறமா தான் பவுல்ட்ரி, ஃபிஷரிஸ், அப்பிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துச்சு. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், அண்ட் திஸ் எக்ஸ்டென்ஸ் அ ஹெல்பிங் ஹேண்ட் டு த இன்க்ரீசிங் ஆஃப் த ஜென்ரேஷன்ஸ். ஓகே, மேலும் இது தலைமுறைகளின் அதிகரித்து வரும் தேவைகளுக்கு உதவிகரம் நீட்டுகிறது. அதே மாதிரி இப்போ பாப்புலேஷன்ஸ்னு பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துகிட்டே தான் இருக்குது. ஓகேவா, பாப்புலேஷன் க்ரோத் நம்ம பேசணுன்னு வச்சுக்கோங்களேன், அது போய்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ பாப்புலேஷன்ஸ்னு பார்த்திங்கன்னா அதிகமாக ஆக இந்த அனிமல் ஹஸ்பண்டிங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஃபார்மர்ஸுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஓகே, ஸோ அதே மாதிரி கேட்டில் ஃபார்மிங்னா என்னென்னு பாருங்கள். அதாவது கேட்டில் ஃபார்மிங் மீன்ஸ் கால்நடை வளர்ப்பு. ஓகேவா, இந்த லிவ்ஸ்டாக் இருக்குது இல்லையா, அதோடைய வளர்ப்பை சொல்கிறாங்க. ஓகே, cattle farming involves the rearing and management of two types of animal, one group of food requirement like milk and another for labor purposes like பவுலிங், இரிகேஷன், எக்ஸெட்ரா. அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, இப்போ கால்நடை வளர்ப்புன்னு எடுத்திங்கன்னா 2 டைப்ஸாக இருக்குது. ஒன்று வந்துட்டு ஃபுட் ரெக்யர்மெண்ட், லைக் இப்போ நம்மளுக்கு ஒரு இறைச்சி கொடுக்குதுன்னா கோழி, ஆடு, மாடு, இதெல்லாம் நமக்கு இறைச்சி, முட்டைகள், டைரி ப்ராடக்ட்ஸ் லைக் மில்க் இந்த மாதிரிலாம் கொடுக்கும். அதே மாதிரி இதை வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் அனிமல்ஸ். ஓகேவா, கேட்டில் ஃபார்மிங்லேயே எடுத்துக்கோங்க. இன்னொரு டைப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது மூலயமா நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா, சுமைகளை தூக்கிறதுக்கோ இல்லை வந்துட்டு நீர்ப்பாசனம் செய்வதற்கோ ஒரு அனிமல்ஸ் இதாகும். 2 டைப் ஆஃப் வளர்ப்பாங்க. ஓகேவா, ஃபார்மிங்கில் மொத்தமே நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸை வளர்ப்பாங்க. ஒன்று வந்துட்டு ஃபுட் ரெக்யர்மெண்ட்டுக்காகவும், இன்னொன்று வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காகவும், லேபர் பர்பஸ்க்காகவும். லேபர் பர்பஸ்னால் லைக் காளை மாடு, அதே மாதிரி கழுதைகள், இதெல்லாம் வந்துட்டு லேபர் ப்ரொப்போசஸ். ஓகேவா, ஸோ இது மூலயமா நம்மளுக்கு மேன் பவர் கம்மியாகும். ஓகே, ஸோ மிஷினரியும் கம்மியாகும், அதுக்காக தான். பட் ஃபுட் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ஒரு கால்நடை வளர்ப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தமாகவே கேட்டில் ஃபார்மிங்கில் 2 டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் நம்மளுக்கு வளர்க்கப்படுது. ஒன்று லேபர் ப்ரொப்போஸ், ஒன்று வந்துட்டு ஃபுட் ரெக்யர்மெண்ட்ஸ். ஓகே, அடுத்து பாருங்கள், அனிமல்ஸ் விச் ப்ரொவைட் மில்க் ஆர் கால்ட் மில்க் டைரி அனிமல்ஸ். அதாவது எந்தெந்த அனிமல்ஸ்லாம் வந்துட்டு மில்க்கை ப்ரொவைட் பண்ணுதோ,
ஓகேவா, மில்க் கொடுக்குதோ, பால் கொடுக்குதோ, அதெல்லாம் டைரி அனிமல்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை மில்க் அனிமல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நல்லா நீங்கள் கவனித்து வச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கோட், பஃபலோ, கவுஸ், இதெல்லாம். ஓகே, ஆடு, மாடு, எருமை மாடு, இதெல்லாம் வந்துட்டு பால் கொடுக்கும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு டைரி அனிமல்ஸ்னு சொல்லுவாங்க. அனிமல்ஸ் விச் ஆர் யூஸ்டு ஃபார் லேபர்ஸ் ஆர் கால் ட்ராட் அனிமல்ஸ். ஸோ அனிமல்ஸ் வந்துட்டு லேபர் ப்ரப்போஸ்க்காக யூஸ் ஆகுது. லைக் கழுதை, தென் ஆக்ஸ், காளை மாடுகள், இதெல்லாம் வந்து ட்ராட் அனிமல்னு சொல்லுவாங்க. ஓகேவா, வரைவு விலங்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்மளுக்கு கேட்டாலும் கேட்டுருவாங்க. ஓகே, ஸோ அடுத்து, சின்ஸ் டைரி அனிமல்ஸ் ஆர் கேர்டு ஃபார் அண்ட் பிரெட் ஃபார் மில்க், we need to improve milk production to meet their requirements. The period after the birth of a calf, when a cow start to produce milk, is called the lactation period. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்போ வந்துட்டு ஒரு அனிமல், எக்ஸாம்பிளுக்கு கவ். ஓகே, கவுக்கிட்டேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மில்க் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே போடும். ஓகே, ஸோ ஈஸியாக பிறந்த உடனே எல்லா கவுமே வந்துட்டு பால் கொடுக்குமா அப்படின்றது கிடையாது. ஒரு கவ் எப்போ வந்துட்டு இன்னொரு உயிரை, அது காஃப்னு சொல்லுவாங்க, கன்றுக்குட்டியை பெற்று, கன்றுக்குட்டியை வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்துட்டு பேர்த் கொடுத்து அதுக்கப்புறமா அதுக்கிட்டேருந்து தான் பால் வர ஆரம்பிக்கும். ஓகேவா, ஸோ அந்த பீரியட் அப்போ சீம்பால்னு சொல்லுவாங்க. ஓகே, அது வந்துட்டு ஒரு ரேட்டுக்கு விற்பாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறமா தான் நிறையா பால் வந்துக்கிட்டே இருக்கும் அதுங்கக்கிட்ட இருந்து. அதை வந்துட்டு லாக்டேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பசு மாடு எப்போ அதுக்கிட்ட இருந்து ஒரு கன்றுக்குட்டியை வெளியே இட்டு அதுக்கு பால் கொடுக்குதோ அப்போ தான் நம்மளுக்கும் பால் வந்துகிட்டே இருக்கும். பாலும் அது ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ தான் நம்மளும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதை வந்துட்டு எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம், எல்லாத்துக்கும் விற்போம், ட்ரேட் பண்ணுவோம், சேல் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு முன்னாடி வரையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மாடை என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து, அதுக்கு தேவையான ஹஸ்பண்ட்ரி, லைக் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு பராமரிக்கிறது அப்படின்றாங்க. ஓகேவா, அடுத்து, we can enhance milk production by increasing this lactation period. ஸோ இந்த லாக்டேஷன் பீரியட் அப்போ, அதாவது மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா காமனாக இந்த லாக்டேஷன் பீரியட் அப்போ தான் அதிகமாக மில்க் ப்ரொடக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த கால்ஃபை எப்படி பர்த் பண்ணுதோ அதுக்கப்புறமா அதிகமாக அந்த கன்றுக்குட்டிக்கு தேவையான பால் தேவை இல்லையா, ஸோ அது வரைக்குமே, அந்த லாக்டேஷன் பீரியட் வரைக்குமே நம்மளுக்கு பால் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. பட் அலாங் வித் மில்க் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மஸ்ட் ஆல்சோ மீட். அதே மாதிரி இந்த சமயத்தில் நம்ம அந்த மில்கை வாங்கணும்னா காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஸோ பட் அலாங் வித் மில்க் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மஸ்ட் ஆல்சோ மீட். ஓகேவா, அதே மாதிரி இந்த மாதிரி சமயத்தில் குவாலிட்டியும் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் டைரி ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் இஸ் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த மில்க் அனிமல்ஸ் வித் த கோல் ஆஃப் என்ஹான்சிங் த குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் த மில்க் ப்ரொடியூஸ்ட். ஃபார் திஸ் ரீசன் ஹை ஈல்டிங் அண்ட் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் பீட்ஸ் ஆர் டெவலப்டு. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பால் பண்ணை மேலாண்மை என்பது பால் கறக்கும் விலங்குகளை நிர்வகிப்பதாகும். இது உற்பத்தி செய்யப்படும் பாலின் அளவு மற்றும் தரத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடன் உள்ளது. இந்த காரணத்திற்காக அதிக மகசூல் தரும் மற்றும் நோய் எதிர்ப்பினங்கள் உருவாக்கப்படுகின்றன. ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சமயத்தில், ஸோ இந்த ஃபார்மிங், அதாவது இந்த கேட்டல் ஃபார்மிங் மூலியமாக அனிமல்ஸ்க்கு எந்த ஒரு டிசீஸும் வராமல் பராமரிக்கிறது. ஓகே, இப்போ மாடுகள்லே பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு ஒட்டுண்ணி மாதிரி ஒன்று ஒட்டிகிட்ருக்கும், அதனால் நிறையா கஷ்டப்பட்டுட்ருக்குங்க. ஸோ அந்த மாடுகள்லாம், ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான பராமரிப்பு கொடுக்கறது. அதே மாதிரி அதுக்கு பால் வந்துட்டு தண்ணியாவோ இல்லை வந்து திக்காவோ கிடைக்கணுன்றதுக்காக அதுக்கு ஏற்ற மாதிரியான ஊட்டச்சத்துக்களை கொடுத்துட்டு, ஓகே, ஸோ இதெல்லாமே பார்த்து பராமரிக்கிறது தான் கேட்டில் ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபாரின் ப்ரீட்ஸ் லைக் ஜெர்சி. ஸோ ஜெர்சி மாடுகளை பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஓகே, லைக் ஒயிட்டு ப்ளஸ் பிளாக்ல இருக்கும், அது வந்து ஜெர்சின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை பற்றி நம்ம பின்னாடி பார்த்தோன்னா ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். பிகாஸ் ஆஃப் அதோடைய அந்த
அதிகமாக குட்டிகள் போட்டுகிட்டே இருக்கும், அதிகமாக அதுக்கிட்டேருந்து பால் கறந்துகிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ ஒரு நாளைக்கு எப்படியோ 20 லிட்டர் 25 லிட்டர் வரையும் அதுக்கிட்டேருந்து பால் கறக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் அதுக்கு நிறையா ஊசிகள் போடுவாங்க. ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம நல்லா படிச்சிருப்போம், பார்த்துருப்போம். ஓகே, ஸோ அதே மாதிரி ஹால்ஸ்டைன் ஃபெர்சைன் அண்ட் ப்ரௌன் ஸ்விஸ் ஹாவ் லாங் லாக்டேஷன் பீரியட் வைல் லோக்கல் breeds like ரெட் சிந்தி, சாஹிவால் and கிர் are known for this disease resistant trait. The breeding of these two varieties helped us to enhance the quantity and quality of the milk produced. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம லோக்கல் ப்ரீட்ஸ், அதாவது ஒரு மாடுக்கும் வந்துட்டு ஒரு பேர் இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க ரெட் சிந்தி, சாஹிவால், கிர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 வகையான மாடுகளை விட இந்த ஜெர்சி, ஹால்ஸ்டைன் ஃபெரைஸ், ப்ரௌன் ஸ்விஸ் இதெல்லாம் அதிகமாக என்ன ஆகும், அந்த லாக்டேஷன் பீரியடில் அதிகமாக பால் கறக்கக்கூடிய ஒரு மாடுகளாக இருக்கும். ஓகே, ஸோ மோஸ்ட்டாக நம்ம பார்த்தோன்னா இதை நேச்சுரலாகவும் பண்ணுவாங்க, அதே மாதிரி கெமிக்கலும் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்துட்டு நம்மளுக்கு ஃபுட் ஆஃபீஸர்ஸ்லாம் போகிறதுனால அந்த மாதிரியானது நம்மளுக்கு பண்ணுறதில்ல. பட் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஸ்கீம்ஸ்லாம் நிறையா கொண்டு வந்துட்டு ஓரளவு சுத்தமாக தான் நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. பட் இதுக்கு முன்னாடி ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்திங்கன்னா அந்த ஜெர்சி மாடுங்களை போட்டு ரொம்ப இது பண்ணிடுவாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்ம் மேனேஜ்மெண்ட், பண்ணையோடைய நிர்வாகத்தை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ கேட்டில் ஃபார்மிங் இஸ் நாட் ஆல் அபவுட் மில்க் ஆர் மீட் ப்ரொடக்ஷன். ஓகே, so it also come with some responsibility. To meet human requirements, we need to take good care and need proper management of livestock. ஓகே, ஸோ இப்போ இந்த கேட்டில் ஃபார்மிங்கிறது வெறும் அந்த பாலுக்காகவும் அந்த இறைச்சியை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது. அதில் சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? அவங்களுக்கு அந்த ஃபார்மிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதில் டு மீட் ஹியூமன் ரெக்யர்மெண்ட். ஓகே, வி நீட் டு டேக் குட் கேர் அண்ட் நீட் ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் லிவ்ஸ்டாக். அந்த லிவ்ஸ்டாக்குக்கு தேவையான ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட்டை கொடுத்து, தேவையான கேரிங்கை கொடுத்து அதை வளர்க்கணும். ஏனோ தானோன்னு வளர்த்தா அது வந்துட்டு என்ன ஆகும், சொங்கியாக தான் போயிடும் இல்லையா? ஸோ இப்போ ஒரு கோழின்னு எடுத்துக்கோங்களேன், அது வந்துட்டு நல்ல ஒரு இறைச்சி, அது வெயிட்டாக இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், அது லிவ்ஸ்டாக். அதுவே ஒன்றுமே 1/2 கிலோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு போகாது. ஓகேவா? ஸோ இது எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம கேர் பண்ணிக்கிறோமோ, எந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணுறோமோ அந்த லிவ்ஸ்டாக்கை, அந்தளவுக்கு நம்மளுக்கு இன்கம் சோர்ஸும் அதிகமாகும். ஓகே, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் ஃபார்ம் மேனேஜ்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஷெல்டர் பாருங்கள். In cattle farming, animals are maintained in a strictly hygiene manner with proper housing. ஸோ இப்போ கேட்டில் ஃபார்மிங்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்துட்டு ஒரு நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியான ஹைஜீனிக் மேனரிங்காக இருக்கும். ஓகேவா? ஃபார் மெயின்டெனன்ஸ் வி நீட் டு ஃபாலோ சம் ரொட்டீன்ஸ். ஓகே, மெயின்டெனன்ஸ்னு வந்துக்கிட்டிங்கன்னா காலையில் எந்திரிச்சு அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய சாணம் போட்டு வச்சுருக்கோம், அதை க்ளீன் பண்ணணும், அதுக்கு குளிப்பாட்டி விடணும். ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸை வந்துட்டு நம்ம பராமரிச்சுட்டு இருக்கணும், இந்த லிவ்ஸ்டாக்ஸை வந்துட்டு பராமரிக்கணும். இதுதானே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கேட்டில் ஃபார்மிங்கிறது. ஸோ அதுதான். ஓகே, ஸோ அடுத்த அனிமல்ஸ் அந்த ஷெட்ஸ் நீட் டு பி க்ளீனட் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ். அதாவது ஒரு நாளைக்கு 2 தடவை அந்த இடத்த சுத்தம் பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் தேவையில்லாத டிசீஸ் எதுவும் உள்ளே வராது. அதே மாதிரி அந்த இடத்துல நம்ம வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு சுத்தம் பண்ணி தான் ஆகணும். வேறு ஏதாச்சும் அனிமல்ஸ் எதுவும் உள்ளே பூந்துருக்கா, லைக் பார்த்திங்கன்னா பெருச்சாளி இருக்கும், அதே மாதிரி பாம்புகள், இந்த மாதிரியான வினோத தரையில் போகிற விலங்குகள்லாம் வந்துட்டு கோழியை வந்துட்டு அடித்து போட்டுரும். ஓகே, தலை துண்டாக இருக்கும் அடுத்த நாள் காலையில். பூனை இதுங்க கிட்டேருந்துலாம் பாதுகாக்கணும் அப்படின்னா அப்போ அதுங்களை வந்துட்டு அந்த லிவ்ஸ்டாக்ஸை வந்து நம்ம பாதுகாப்பு தான் வச்சுக்கணும். ஓகே, அதை பாதுகாப்பு பண்ணாமல் பராமரிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ ரெகுலராக மெயின்டைன் பண்ணணும், அதுதான் ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அனிமல் ஷுட் பி ப்ரஷ்டு ரெகுலர்லி டு ரிமூவ் த டர்ட் அண்ட் பக்ஸ் இன் தர் பாடி. அதே மாதிரி அந்த அனிமல்ஸை தினமும் குளிப்பாட்டணும். அப்போ தான் அதில் உள்ள டர்ட்டாக இருக்கட்டும் சரி, அந்த பக்ஸாக இருக்கணும், அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பக்ஸ் அப்படின்ற மீன்ஸ் பூச்சிகள். ஓகே, ஸோ த ஷெட் ஷுட் பி வெல் ventilated and roofed so that animals are protected from rain, heat, cold. அதாவது மழை, வெப்பம், குளிர் இதில் இருந்து விலங்குகளை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்கு கொட்டகை நன்கு
காற்றோட்டமாகவும் கூரையாகவும் இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. ஓகேவா? அதாவது இந்த குளிர், மழை, அப்புறம் வந்துட்டு வெப்பம், இதுலேருந்து அந்த அனிமல்ஸை பாதுகாக்கிறதுக்காக அந்த அந்த கொட்டகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கொட்டகை வந்துட்டு ரொம்ப காற்றோட்டமாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் கூரையாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருந்தால் தான் அதுங்களுக்கு ஹீட் அந்தளவுக்கு வராது. அதே மாதிரி மழை பெஞ்சாலும் தண்ணி உள்ளே வராத மாதிரியும், ஹீட்டு அதாவது ஓவர் வெயில் அடித்தாலும் அதுக்கு நிழல் இருக்கிற மாதிரியான ஒரு கொட்டகையை வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ஃபுட்டு. ஓகேவா? ஃபுட் ரெக்யர்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் கேட்டில் ஃபார்மிங். ஓகே, ஒரு கேட்டில் ஃபார்மிங்கில், ஒரு கால்நடை உற்பத்தியில், ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டில் ஃபார்மிங்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்துட்டு ஃபுட் ரெக்யர்மெண்ட், அந்த அனிமலுக்கு கரெக்டான ஃபுட்டு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்றாங்க. டு மெயின்டைன் ஹை ஈல்டிங் அண்ட் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் ப்ரீட்ஸ் தே மஸ்ட் பி ப்ரொவைட் வித் அன் அடிக்குவேட் வாட்டர் சப்ளை, நியூட்ரியன் ரிச் ஃபுட்டை ரெகுலர்லி அக்கார்டிங் டு த நீட்ஸ். அதாவது அதுங்களுக்கு ஏற்ற மாதிரி 3 வேளையும் சாப்பாடு போடணும். ஓகேவா? 3 வேளையும் தண்ணி வைக்கணும். ஸோ இப்போ தண்ணி இல்லாமல் சில மாடு, ஆடு எல்லாமே போயிடும். அது வெயில் காலமாக இருந்தால் இன்னும் அதிகமான தண்ணிகள் தேவைப்படும். ஓகேவா? அதுங்களுக்கு தேவையான ஃபுட்டை வந்து வச்சிடணும். தேவை அதே மாதிரி அதிகமாக கொடுத்தாலும் அதுங்க சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்குங்க. ஸோ அளவோட நல்லா நியூட்ரிஷன் ரிச் ஃபுட்டாக கொடுக்கணும் அப்படின்றாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே ஒரு ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்னால் எப்படி பண்ணணும், எந்த மாதிரியான ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். Okay, in cattle farming, 2 factors are considered according to the food of cattle. Okay, the food that is provided must keep the animals healthy as well as should meet the farming requirements. Hence, animals feed includes RH, high fiber content, and considered high proteins and nutrition content. அதாவது இந்த கால்நடை வளர்ப்பில் கால்நடைகளுடைய உணர்வு தொடர்பான 2 காரணிகள் வந்துட்டு கருதப்படுது அப்படின்றாங்க. வழங்கப்படுகின்ற உணவு வந்துட்டு கால்நடைகளுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறத விட விவசாயிக்கு தேவையான பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்றாங்க. ஓகேவா? எனவே கால்நடை தீவனத்தில் கரடுமுரடான அதிக நார்ச்சத்து மற்றும் செறிவு மற்றும் ஊட்டச்சத்து ஆகியவை அடங்கணும் அப்படின்றாங்க. இப்போ ஒரு ஃபுட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அதுங்களுக்கு தேவையான நார்ச்சத்து, தென் வந்துட்டு புரதங்கள், ஊட்டச்சத்து இதெல்லாமே இருக்கிற மாதிரியான ஃபுட்டு தான் கொடுக்கணும். ஸோ இது மூலயமா அனிமல்ஸும் ஹெல்த்தியாக இருக்கும். அனிமல்ஸ் வந்துட்டு அது வந்துட்டு அது ஸ்டாக் ஆகும்போது என்ன ஆகும், நிறையா இன்கமும் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. In addition to this, supplements containing micronutrients are also provided to animals. An adequate proportion of these rations promote healthy and high output animals. அதாவது இது தவிர நுண்ணூட்ட சத்துக்கள் அடங்கிய கூடுதல் உணவுகளும் விலங்குகளுக்கு வழங்கப்படுகின்றன. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை தவிர என்ன மாதிரியான சத்துக்கள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ், இது வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா நுண்ணூட்டு சத்துக்களும் வந்துட்டு கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த உணவுகளின் போதுமான அளவு ஆரோக்கியமான மற்றும் அதிக உற்பத்தி செய்யும் விலங்குகளை ஊக்குவிக்கிறது அப்படின்றாங்க. அதே மாதிரி இந்த மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ்லாம் அதிகமாக கொடுக்கும்போது அந்த விலங்குகளும் ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி அது சந்தையில் போகும்போது விலை அதிகமாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிசீஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ நோய் மேலாண்மையை பற்றி பார்க்கலாம். த தேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கேட்டல் ஃபார்மிங் மேனேஜ்மெண்ட் இஸ் டு மெயின்டைன் டிசீஸ் ஃப்ரீ ப்ரீட்ஸ். ஓகேவா? அதாவது இது வந்துட்டு 3வது ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் என்ன, ஒரு கேட்டல் ஃபார்மிங்னால் அதில் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும். அடுத்ததுக்கு தேவையான ஃபுட்டை வழங்கணும். 3வதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா டிசீஸ் வராமல் நம்ம நிறையா பராமரிக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ அனிமல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுங்களுக்கும் அதிகமான டிசீஸ்லாம் சீக்கிரமாக பரவும் இல்லையா? ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு தான் நம்ம தினமும் என்ன பண்ணணும், அதுங்களை சுத்தம் செய்யணும், அதுங்களோட இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணிடணும். ஓகே, முன்கூட்டியே எல்லா வேலைகளும் செஞ்சு வச்சா இந்த டிசீஸ்லேருந்து தடுக்கலாம். ஓகே, ஸோ அதுங்களும் நிறையா ஹெல்த் இஷ்யூஸ்னால சஃபர் ஆகுங்க. அதெல்லாம் ஆகாமல் நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. லைக் பாக்டீரியா, வைரஸ், அப்புறம் பேரசைட்ஸ் இதெல்லாம் அதிகமாக அதுங்களுக்கும் அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? அனிமல் பார்த்திங்கன்னா அதிகமாக அதுங்களுக்கும் ஹெல்த் வைஸ் அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதோடைய என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக்சினேஷன் இஸ் த ஒன் சொல்யூஷன் ஃபார் த ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் பாக்டீரியல் அண்ட் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ். அதே மாதிரி இப்போ வெட்டரினரி டாக்டர் மூலியமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
செக்கப் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த வெட்டரினரி டாக்டர்ஸ் மூலிமா அவங்கள வந்துட்டு பராமரிக்கணும். ஓகேவா? அவங்களுக்கு வந்துட்டு மாதம் மாதம் செக் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, இல்லை ஜஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்னாச்சும் அவங்கள வந்துட்டு ஏதாச்சும் ஒரு குறைபாடுகள் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிடணும். அதே மாதிரி அதுங்களுக்கு தேவையான வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் பாக்டீரியாவில் வந்துட்டு ப்ரொடெக்ட் ஆகணும் அப்படின்னா அதுங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும், வேக்சினேஷன் போட்டுறணும். ஓகேவா? இம்யூனிட்டி பவருக்காக வேக்சினேஷன் போட்டுறணும் அப்படின்றாங்க. இது வந்துட்டு ஒரு தடுப்பாக இருக்கும், அந்த டிசீஸ்லேருந்து தடுப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷிங். ஓகே, ஸோ இதுவரையும் நம்ம பார்த்தது எல்லாமே லிவ்ஸ்டாக், கேட்டில், ஓகே, அதே மாதிரி டைரிங் ப்ராடக்ட்ஸை பற்றி பார்த்தோம், டைரிங் அனிமல்ஸை பற்றி பார்த்தோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம எடுத்துக்கொண்ட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங். ஓகேவா? ஸோ மீன் பிடித்தலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃப்ரெஷ் வாட்டர் அண்டு சால்ட் வாட்டர் ஃபிஷ்ஷிங். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபிஷ்ஷிங் மீன் பிடித்தல்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் நம்ம வந்துட்டு மீன் பிடிப்போம், சால்ட் வாட்டர்லேயும் மீன் பிடிப்போம். சால்ட் வாட்டர்னால் என்ன? கடலில் இருக்கக்கூடிய மீன்கள். ஃப்ரெஷ் வாட்டர்னால் லைக் ரிவர், பாண்ட்ஸ், லைக் இந்த மாதிரியான ஏரியாஸில் இருக்கக்கூடிய மீன்கள். அதோடைய டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துக்கோங்க, ஃபிஷ்ஷிங் இஸ் அ பிலவுட் பாஸ்ட் டைம் ஃபார் மெனி, பட் தேர் ஆர் க்ரூஷியல் டிஸ்டிங்ஷன்ஸ் பிட்வீன் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் சால்ட் வாட்டர் ஃபிஷ்ஷிங். அதாவது மீன் பிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு விருப்பமான ஒரு பொழுதுபோக்காகவே இருக்கும். ஓகே, ஸோ ஆனால் ஃப்ரெஷ் வாட்டர், சால்ட் வாட்டர் அப்படின்றதுக்கு இடையில ஒரு முக்கியமான வேறுபாடுகள் உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் டிஃப்ரென்ஸ் கேன் என்ஹான்ஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சக்ஸஸ் ஆன் த வாட்டர். ஸோ இது அதாவது சால்ட் வாட்டருக்கும் சால்ட் வாட்டரை சலைன் வாட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உப்பு தண்ணி மீன்களுக்கும் சரி, இல்லை வந்துட்டு நல்ல தண்ணி மீன்களுக்கும் சரி, ஓகேவா, இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மீன் பிடிக்கிறது ரொம்பவே ஒரு சுலபமான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திஸ் போஸ்ட் அவுட்லைன்ஸ் 4 differences between fresh water and salt water fishing to help you make the most out of your fishing adventures. ஓகே, ஸோ இப்போ நம்ம 4 பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃப்ரெஷ் வாட்டருக்கும் சால்ட் வாட்டருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், ஃபிஷ்ஷிங் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது மூலியமாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ், மீன் வகைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள், ஒன் ஆஃப் த ப்ரைமரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் சால்ட் வாட்டர் ஃபிஷ்ஷிங் இஸ் த வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் ஸ்பைசஸ் யூ கேன் கேட்ச். ஓகே, ஃப்ரெஷ் வாட்டர் பாடிஸ் லைக் lakes, rivers and ponds are home to fish such as bass, trout and catfish. These species are often smaller and prefer calmer water. So இப்போ ஃப்ரெஷ் வாட்டருக்கும் சால்ட் வாட்டரில் பண்ணுற அந்த ஃபிஷ்ஷிங்குக்குமே வந்துட்டு ரொம்ப சால்ட் வாட்டரில் இருக்கக்கூடிய ஃபிஷ் நம்மளுடைய ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்காது. ஸோ ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கக்கூடியது சால்ட் வாட்டரில் இருக்காது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும் போது ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் இப்போ இந்த லேக்கு, பாண்ட்ஸு, அதே மாதிரி ரிவரில் இருக்கக்கூடிய ஃபிஷ்கள் வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ், ட்ராட், கேட் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஃபிஷ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த மாதிரியான ஸ்மாலர் ஏரியாஸில் இருக்கக்கூடிய வாட்டர்ஸில் அதிகமாக நம்மளுக்கு காணப்படும். ஓகே, ஸோ in contrast, saltwater fishing occurs in ocean and seas where you can encounter larger and more diverse species like marlin, tuna, sharks. ஸோ இதுவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுவே நீங்கள் ஒரு சால்ட் வாட்டர் ஃபிஷ்ஷிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சால்ட் வாட்டர்னால் என்ன, ஓஷன், சி இந்த மாதிரியான ஏரியாஸில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் தான் சால்ட் வாட்டர் இல்லையா? ஸோ அங்கே வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷஸ் கிடைக்கும். லைக் மார்லின், டூனா, ஷார்க் இது போன்ற ஃபிஷ்ஷஸ்லாம் அதிகமாக கிடைக்கும். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஆற்று மீனை விட கடல் மீன் அதிகமாக ருசியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் சில பேர்த்துக்கு ஆற்று மீனில் இருக்கிற ருசி கடல் மீனில் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ காஸ்ட் வைஸும் வேரி ஆகும், மீன் பிடிக்கிறதும் வேரி ஆகும். ஸோ நம்ம கடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வகையான ஃபிஷ்ஷஸை பார்க்கலாம். ஓகே, ஸோ நிறையா வகையான ஃபிஷ்ஷஸை நம்மளால் பார்க்க முடியும், கிராப்ஸை பார்க்க முடியும், ப்ரான்ஸை பார்க்க முடியும். பட் அதே மாதிரி குளத்துக்களையும் பார்த்திங்கன்னா குளங்கள், ஆற்றுகள் இதுலேயும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸையும் பார்க்கலாம். ப்ரானுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதையுமே வந்துட்டு வளர்ப்பாங்க.
ஓகேவா. ஃபார்மிங்கில் இதெல்லாமே இருக்கும். ஓகே. ஸோ ஃபிஷ்ஷிங் டெக்னிக்ஸ். ஓகே. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். மீன்பிடி நுட்பங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ another significant difference lies in the techniques used for freshwater and saltwater fishing. Freshwater angles often use lighter tackle and baits designed for smaller fish. அதாவது மீன் பிடிக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடலில் இருக்கட்டும் சரி, ஆற்றுல இருக்கட்டும் சரி, டிஃப்ரெண்ட்டாக மீன் பிடிப்பாங்க. என்ன அப்படின்றத பாருங்கள். இப்போ வந்துட்டு ஃப்ரெஷ் வாட்டரில் மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னா அது வந்துட்டு சின்ன மீன்களாக தான் இருக்கும். ஓகேவா. ஓரளவு நம்மளால் பெரிய மீன்களை பார்க்க முடியாது. பெரிய மீன்கள்னால் ஷார்க் அளவுக்கு எதுவுமே ஆற்று மீன்களில் இருக்காது. ஸோ அதுக்கு தேவையான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான வடிவமைக்கப்பட்ட ஒரு தூண்டில் வந்துட்டு ஆற்றுல போடுவாங்க. அதில் மாட்டிக்கும் சின்ன மீன்களை பார்க்குற மாதிரி. ஓகேவா. இதுவே சால்ட் வாட்டரில் இருக்கக்கூடியதை பார்த்திங்கன்னா, techniques like fly fishing or using live bait such as worms are common. So saltwater fishing however require more robust equipment to handle the strength and size of oceanic fish. So இந்த பிடித்தல் அல்லது புழுக்கள் போன்ற நேரடி தூண்டில் பயன்படுத்தும் போன்ற நுட்பங்கள் பொதுவாகவே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் போட்டுருவாங்க அந்த ஆற்றுகளில். ஓகேவா. இதுவே வந்துட்டு உப்பு நீரில் இருக்கக்கூடிய மீன்களை வந்துட்டு எப்படி பார்ப்பாங்கன்னா, மீன்களுடைய வலிமையாக இருக்கட்டும் சரி, அளவையாக இருக்கட்டும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரியான உபகரணங்களை பயன்படுத்தி தான் மீன் பிடிப்பாங்க. ஓகேவா. இப்போ பெரிய மீன்களை பிடிக்கிறாங்க அப்படின்னா சின்ன மீன்களை வந்துட்டு போட்டுருவாங்க. ஓகேவா. அந்த தூண்டிலில் மாட்டி விட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பிடிப்பாங்க. இதே ஆற்று மீன்கள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா புழுக்கள் இந்த மாதிரியானதை வந்துட்டு போட்டுருவாங்க. ஓகேவா. அதே மாதிரி அந்த தூண்டிலுமே வந்து அந்தளவுக்கு கனமாக இருக்கணும். ஓகே. அப்போனா தான் பெரிய மீன் மாட்டும் சின்ன மீன் மாட்டும். இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே. அடுத்து பாருங்கள். டெக்னிக்ஸ் லைக் ட்ரோலிங், டீப் சீ ஃபிஷிங் அண்ட் யூஸிங் ஹெவி ரூல்ஸ் ஆர் widespread. Understanding this technical difference can make your fishing experience more effective and enjoyable. ஸோ இந்த மாதிரியான ட்ரோலிங், அதே மாதிரி ஆழ்கடல் மீன்பிடித்தல் மற்றும் கனமான கவர்ச்சிகளை பயன்படுத்துதல் போன்ற இந்த நுட்பங்களை பரவலாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலில் இருக்கக்கூடிய மீன்களை பிடிக்கிறதுக்கு. ஓகேவா. இந்த தொழில்நுட்ப வேறுபாடுகளை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக இந்த மீன் பிடிக்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட முடியும். அடுத்து கியர் அண்ட் எக்யூப்மெண்ட். ஸோ கியர் அண்ட் உபகரணங்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, த கியர் அண்ட் எக்யூப்மெண்ட் யூஸ்ட் இன் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் சால்ட் வாட்டர் ஃபிஷிங் ஆல்சோ வேரி சிக்னிஃபிகண்ட்லி. அதாவது சால்ட் வாட்டர்லேயும் இருக்கட்டும் சரி, ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்கட்டும் சரி, அவங்க யூஸ் பண்ணுற கியர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே வேறையாக தான் இருக்கும். ஓகேவா. ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷிங் ரோட்ஸ் அண்ட் ரீல்ஸ் ஆர் ஜென்ரலி லைட்டர் அண்ட் மோர் ஃப்ளெக்சிபிள், டிசைனட் டு ஹேண்டில் ஸ்மாலர் ஃபிஷ் அண்ட் லெஸ் டெனோனன்ஸ் கண்டிஷன்ஸ். ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் அதுக்கேற்ற அதாவது குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வடிவமைப்பாங்க. ஓகேவா. ஸோ நன்னீர் மீன்பிடிப்பு தூண்டில்கள் தண்டுகள் மற்றும் பொதுவாக இலகுவாகவை மற்றும் அதிக நெகிழ்வானவை. ஓகேவா. ஸோ மோஸ்ட்டாக ஈஸியாக சொல்ல போனால் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், அதே மாதிரி லைட்டராகவும் இருக்கும். ஓகேவா. அங்கே எல்லாமே நம்மளுக்கு சின்ன மீன்கள் தான் மாட்டும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கும். ஓகேவா. இதுவே சால்ட் வாட்டர், அதாவது கடலில் நீங்கள் மீன் பிடிக்க போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான தூண்டில்கள் நம்ம செய்யணும். ஓகேவா. வித் ஸ்டாண்ட் த ஹார்ஷ் மெரைன் என்விரான்மெண்ட் அண்ட் த பவர்ஃபுல் ஃபிஷ் ஃபவுண்ட் தேர். ஓகேவா. கனமானது, அதே மாதிரி எந்த வெயிட்டை தாங்கக்கூடிய ஒரு இதாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து பாருங்கள் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ். ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் என்விரான்மெண்ட் ஆர் டைப்பிக்கலி மோர் ஸ்டேபிள் அண்ட் ப்ரெடிக்டபிள் தென் சால்ட் வாட்டர் கண்டிஷன் வித் ஃபீவர் வேரியேஷன் இன் வாட்டர் டெம்பரேச்சர் அண்ட் சாலினிட்டி. அதாவது இந்த நன்னீர் சூழ்நிலையில் வந்துட்டு சூழல்கள் பொதுவாகவே உப்பு நீர்நிலைகளை விட நிலையான மற்றும் கணிக்கக்கூடியவையாக இருக்கும் அப்படின்றாங்க. நீர் வெப்பநிலை மற்றும் உப்புத்தன்மையில் குறைவான வேறுபாடுகள் உள்ளன. ஸோ பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஃப்ரெஷ் வாட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு ஸ்டேபிளான ஒரு ப்ரெடிக்டபிளான ஒரு
என்விரான்மெண்ட்டாக இருக்கும், ஒரு கண்டிஷனாக இருக்கும் அப்படின்றாங்க. இதுவே சால்ட் வாட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே உள்ள வெப்பநிலை வேறு மாதிரி இருக்கும், இங்கே உள்ள வெப்பநிலை வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ சால்ட் வாட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு நீர் சூழல்கள் அதிக ஆற்றல் வாய்ந்ததை, அலைகள், நீரோட்டங்கள் மற்றும் வானிலை முறைகளால் பாதிக்கப்படுகின்றன. இந்த காரணிகள் மீன் நடத்தை மற்றும் கிடைக்கும் தன்மையை பாதிக்கலாம். இது உப்பு நீர் மீன்பிடித்ததில் மிகவும் சிக்கலான மற்றும் மாறக்கூடிய செயலாக மாறுகிறது. ஸோ ஏன் இந்த சால்ட் வாட்டருக்கும் ஃப்ரெஷ் வாட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு உங்களுக்கு புரியுதா? இப்போ சால்ட் வாட்டர் அப்படின்னா அது கடலில் இருக்கக்கூடிய மீன்களை ஃபிஷ்ஷிங் பண்ணுறது தான் இல்லையா? ஸோ அங்கே வந்துட்டு அலைகள் அதிகமாக இருக்கும், வெப்பநிலை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்போ வேணால் சைக்ளான் வரும், இல்லை எப்போ வேணால் புயல் தாக்கம் அதிகமாக இருக்கலாம். அலைகள் அதிகமாக ஆக ஆக நம்மளால அங்கே மீன் பிடிக்க முடியாது, அது ஒரு நிலையாகவே இருக்காது. பட் இதுவே வந்துட்டு ரிவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்துட்டு ஆழமும் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? கடல் அளவுக்கு நம்மளுக்கு ஆழம் இருக்காது, ஆழமும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈஸியாக எப்போ வேணால் மீன் பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ். ஓகேவா? ஸோ ஆற்றுல இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும், சால்ட் வாட்டரில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து மீனவர்கள் வெற்றிக்கான வாய்ப்புகளை அதிகரிக்க இந்த சுற்றுச்சூழல் காரணிகள் அறிந்திருக்க வேண்டும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த நேரத்தில் கிளைமேட் சேஞ்சாக இருக்குது, அலைகள் அதிகமாக வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் போய் ஒரு மீன் பிடிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் பாதிச்சிருவீங்க இல்லையா? ஒன்று நம்ம வந்துட்டு நம்மளுக்கு போட்டு உடஞ்சி போயிடும், இல்லை வந்துட்டு உயிருக்கே ஆபத்தாக இருக்கும். ஓகேவா? இந்த டிஃப்ரென்ஸ் நம்ம எப்பயும் போல் இப்போ ஆற்றுல போய் மீன் பிடிக்க போகிறோம், அதே மாதிரி கடல்லையும் போய் மீன் பிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியாமல். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் என்ன ஆகும், நம்மளால் அதை வந்துட்டு அன்சக்ஸஸ்ஃபுல் தான் பண்ண முடியும். பட் இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் மீன் பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ஃபிஷ் ப்ரொடக்ஷன், த ஆர்ட் ஆஃப் ஃபிஷ் ஃபார்மிங் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதாவது மீன் உற்பத்தி, மீன் வளர்ப்பின் கலைகள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் ஃபிஷ் ப்ரொடக்ஷன்? ஓகேவா? மீன் உற்பத்தினா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷை சாப்பிடாம யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அது எந்த அளவுக்கு காஸ்ட்டாக இருந்தாலும் சரி நம்ம ஃபிஷ்ஷை அதிகமாக வாங்கிடுவோம். அது வந்துட்டு என்ன, நிறையா ப்ரோட்டீன், நிறையா விட்டமின் இருக்குது அப்படின்ற மாதிரியே நம்மளுக்கு வந்துட்டு சொல்லி வளர்த்துட்டாங்க. அதே மாதிரி டேஸ்ட்டும் அந்தளவுக்கு வைப்பாங்க இல்லையா? ஸோ மோஸ்ட்டாக இந்த கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், வேளாங்கண்ணி, சென்னை இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு தான் அந்தளவுக்கு. ஸோ இதே வந்துட்டு திருச்சி சைடுன்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்துட்டு மீனோட காஸ்ட்டு, அதாவது திருச்சி, மதுரை, தாஞ்சூர் இந்த மாதிரி ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிஷ் ரேட்டு அதிகமாக இருக்கும். ஓகே, 1000 ரூபாய்க்கு அங்கே விற்பாங்க. பட் இதுவே இந்த கோஸ்டல் ஏரியாஸில் லைக் கன்னியாகுமரி, சென்னை, வேளாங்கண்ணிலாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கே ஃபிஷ் கிடைக்கும். ஓகேவா? அந்தளவுக்கு சீப்பஸ்டான ரேட்டாக இருக்கும், அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு தொழில், அங்கே தொழில் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த ஃபிஷ்ஷிங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? ஸோ ஃபிஷ் சாப்பிடாம யாராலையும் இருக்க மாட்டாங்க. அப்போ ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம மீன் உற்பத்தினா என்னன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபிஷ் ஆர் அ வெரி ஹை சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஹாவ் கிரேட் நியூட்ரிஷனல் வேல்யூ. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். ஸோ எல்லா இறைச்சிகளை விட இந்த மீன் இறைச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான ப்ரோட்டீன்ஸை கொண்டது, அதே மாதிரி அதிகமான நியூட்ரிஷன் வேல்யூஸை கொண்டது. ஸோ இதனாலே அதிக பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபிஷ் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, ஃபிஷ்ஷை வாங்குவாங்க. ஓகேவா? ஃபிஷ் ப்ரொடக்ஷன் வாஸ் இனிஷியலி டிபெண்ட் ஆன் ஃபிஷ் கேப்சரிங். ஓகே, ஸோ மீன் உற்பத்தி ஆரம்பத்தில் மீன் பிடிப்பதையே நம்பிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு ஃபிஷ் ப்ரொடக்ஷன் மீன்ஸ் நம்ம எந்த அளவுக்கு மீன்களை பிடிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம ஃபிஷ் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ இருப்பினும் கைப்பற்றப்பட்ட மீன்கள் பெரும்பாலானவை தொழில்துறை நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டன, மேலும் அவை மனிதனால் அரிதாகவே நுகரப்படுகின்றன. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா however most of the captured fish were used for industrial purposes and were hardly consumed by man. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மீனை பிடிச்சிட்டு வராங்க, அதை விற்கிறாங்க அப்படின்னா அது 1 மணி நேரத்துலேயே காலி ஆகிடும். ஓகே, ஸோ 1 மணி நேரத்துலேயே அங்கே வந்துட்டு எல்லா மேன்ஸுமே என்ன பண்ணிடுவாங்க, கன்சியூம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபிஷ் ப்ரொடக்ஷனுங்கிறது அவங்க எந்த அளவுக்கு மீன் பிடிக்கிறாங்களோ அந்தளவுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஏரியாஸில் மீன் இருக்கும், ஒரு ஏரியாஸில் மீன் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேரிஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ மீன் பிடிக்கிறதுங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக தான் பிடிக்கிறாங்க. ஓகேவா? ஒரு தொழில்நுட்பத்துக்காக தான்
தொழில்களுக்காக தான் பிடிக்கிறாங்க. ஓகேவா? அது எல்லாமே இது அப்படி இருந்துமே வந்துட்டு என்ன ஆகுது, சாப்பிட்றவங்க வாங்குறவங்க வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து therefore an alternative method of increased fish production was devised that includes farming and husbandry of economically important aquatic organisms. This is not aquaculture அப்படின்றாங்க. ஸோ என்னன்றதை பார்க்கலாம். மீன் உற்பத்தியை வந்துட்டு அதிகரிக்கிறதுக்கு மற்றும் முறை வகுக்கப்படுறதுக்கு அது விவசாயம் மற்றும் பொருளாதாரம் முக்கியமான ஒரு நீர்வாழ உயிரினங்களை வந்துட்டு வளர்க்குது அப்படின்றாங்க. ஓகேவா? அதாவது மோஸ்ட்டாக எக்கனாமிக் வைஸாகவும் இல்லை ஃபார்மர்ஸ் வைஸாகவும் சரி, அக்ரிகல்ச்சர் வைஸாகவும் சரி, அவங்களுடைய காஸ்ட்டை அதிகப்படுறதுக்கு அதிக சோர்ஸ் கொண்டு வரதுக்கு இந்த மீன் வளர்க்குறதையும் அதிகமாக பண்ணிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது மீன் வளர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? இது வந்துட்டு அக்வா கல்ச்சர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மோஸ்ட்டாக ஃபார்மஸ் ஏரியாஸில் நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க. அது வந்துட்டு ஒரு குளங்கள் இருக்கும், அது வந்துட்டு ஒரு குட்டைகளாக இருக்கும். குட்டைகள்னு சொல்ல முடியாது, மேபி அது வந்துட்டு ஒரு கிணறுகளாக கூட இருக்கலாம். அதில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபிஷ்களை வளர்ப்பாங்க. ஓகேவா? அதுங்களுக்கு தேவையான சின்ன வயசுலேருந்தே அது சின்னதாக இருக்கும் போதுலேருந்தே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷுங்களை வளர்த்து அதை ப்ரொடெக்ஷன் பண்ணி அதை சேல் பண்ணுவாங்க. இது மூலிமா அவங்களுக்கு இன்கம் சோர்ஸ் அதிகமாக வந்துகிட்டே தான் இருக்குது ஃபார்மர்ஸுக்கு. ஓகே, ஸோ அடுத்து இந்த ஃபிஷ் ப்ரொடக்ஷனில் எந்தெந்த மாதிரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபிஷ் ப்ரொடக்ஷனை வந்துட்டு 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் கேப்சர் ஃபிஷரி, மீன் பிடித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது கல்ச்சர் ஃபிஷரி, கலாச்சார மீன்வளம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மீன் பிடித்தல்னால் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பிடிப்பட்ட மீன்பிடி மூலம் இயற்கையாக விளையும் மீன்கள் அறுவடை செய்யப்படுகின்றன. பிடிப்பு மீன்பிடி சில நேரங்களில் காட்டு மீன்வளம் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஓகே, ஸோ இதை வந்துட்டு வைல்டு ஃபிஷரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நேச்சுரலாகவே பிடிக்கிற மீன் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, இயற்கையாக பிடிப்பட்ட மீன்பிடி மூலம் ஓகேவா இயற்கையாக விளையும் மீன்கள் அறுவடை செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ மோஸ்ட்டாக இதை வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் வளம், காட்டு மீன் வளம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கல்ச்சர் ஃபிஷரி அப்படின்னா this is the controlled cultivation of fish in water bodies. It can also be referred to as fish farming or pisciculture. Note that pisciculture is a form of aquaculture, as aquaculture is the scientific rearing and management of all aquatic animals. அதாவது இது நீர்நிலைகள் கட்டுப்படுத்தப்பட்ட மீன் வளர்ப்பு ஆகும் அப்படின்றாங்க. ஓகேவா? இதை மீன் வளர்ப்பு அல்லது மீன் வளர்ப்பு என்றும் குறிப்பிடலாம். மீன் வளர்ப்பு என்பது மீன் வளர்ப்பின் ஒரு வடிவம் என்பதை நினைவில் கொள்ளவும். ஏனெனில் மீன் வளர்ப்பு என்பது அனைத்து நீர்வாழ் விலங்குகளின் அறிவியல் வளர்ப்பு மற்றும் மேலாண்மை ஆகும். ஓகே, ஸோ அடுத்து ஃபிஷரியை வந்துட்டு 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? மீன் வளத்தை வந்துட்டு 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்லேண்ட் ஃபிஷரி, ரெண்டாவது மெரைன் ஃபிஷரின்றாங்க. ஓகே, மெரைன்னா என்ன, கடல். இன்லேண்ட்னா உள்நாட்டு அதாவது இருக்கக்கூடிய லைக் கடல்னா கடல் மீன்கள். ஓகேவா? கடலில் இருக்கக்கூடிய மீன்கள். இன்லேண்ட்னா நம்மளுடைய நாடில் இருக்கக்கூடிய குட்டைகள், குளங்கள், ஏரிகள் இதில் இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ பாருங்கள், உள்நாட்டு மீன் வளம்னா என்ன அப்படின்றத பாருங்கள். ஸோ உள்நாட்டு மீன் வளம்னா ஃப்ரெஷ் வாட்டர் பாடிஸ். ஓகேவா? ஃப்ரெஷ் வாட்டர் பாடிஸ் லைக் இந்த லேக், பாண்ட்ஸ், ரிவர்ஸ், டேங்க்கில் வரக்கூடிய மீன்கள். ஓகேவா? இதை தான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்லேண்ட் ஃபிஷரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிகல்ச்சர் அப்படின்ற மாதிரியான ஒரு மெத்தட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. என்னன்றது நல்லா கவனிச்சுக்கோங்க. பிடிப்பட்ட மீன்பிடி மகசூல் மிக அதிகமாக இல்லாததால் பொதுவாக மீன் வளர்ப்பு முறை இங்கு இணைக்கப்பட்டுள்ளது. ஓகே, ஸோ 5-6 ஸ்பைசஸ் ஆர் ரியர்ட் இன் 1 வாட்டர் பாடி. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நீர்நிலைகளில் 5-6 இனங்கள் வளர்க்கப்படுகின்றன. இந்த வகை இனங்கள் வெவ்வேறு உணவு பழக்கங்களை கொண்டிருக்கின்றன, ஆனால் உணவுக்கான போட்டி இல்லை. அதாவது ஒரு குளங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரே மாதிரியான டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் தான் வளர்க்குமா அப்படின்றது கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபிஷ்ஷஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும் போது அந்த குளங்களில் வந்து பார்த்திங்கன்னா 5-6 வகையான ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து வளர்ப்பாங்க. அது எல்லாமே ஒரே வகையான
உணவு தான் எடுத்துக்குமா அப்படின்றது கிடையவே கிடையாது. டிஃப்ரெண்ட் வகையான உணவை ஏற்றுக்குவோங்க, வழங்கிக்குவோம். ஆனாலுமே வந்துட்டு அதுங்களுக்குள்ளே எந்த ஒரு பற்றாக்குறை இருக்காது அப்படின்றாங்க. ஓகேவா. காமன் வெரைட்டிஸ் ரியடட் ஆர் ரோகு, கட்லா, கிராஸ் கிராப், காமன் கிராப். ஓகேவா. அதாவது ரோகு, கட்லா, புல்கெண்டை, காமன் கெண்டை போன்றவை வந்துட்டு பொதுவாகவே வந்துட்டு இந்த நீர்நிலைகளில் வளர்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ். ஓகே. இதுவே வந்துட்டு மெரைன் ஃபிஷரின்னா பாருங்களேன், கடலில் வளர்க்கக்கூடிய மீன்கள். ஓகேவா. இதெல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் கடலில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் தான் வந்து மெரைன் ஃபிஷரின்றாங்க. என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். இந்திய நிலப்பரப்பு ஒரு தீபகற்பமாக இருப்பதால் 7517 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரையை நாம் பெற்றுள்ளோம். இதனால் 14 மில்லியன் மக்களின் வாழ்வாதாரமான மீன்பிடி தொழில்கள் உள்ளது. ஓகே. ஸோ நம்மளுடைய இந்தியாவை பார்த்திங்கன்னா கடலோடைய கிலோமீட்டரே 7517 கிலோமீட்டராக இருக்குது. ஓகேவா. அதில் மோஸ்ட்டாக 14 லட்சம் பீப்புள்ஸ் வந்துட்டு இந்த ஃபிஷ்ஷிங்கை நம்பி தான் இருக்காங்க. அதான் மீனவர்கள். ஓகேவா. திஸ் 14 மில்லியன் பீப்புள் கேஸ்ட் their fishing nets in marine fisheries. ஓகே. தட் இஸ் இன் marine waters, the sea and the ocean. ஸோ இந்த 14 மில்லியன் மக்கள் தங்களுடைய மீன்பிடி வலைகளை கடல் மீன்பிடியில், அதாவது கடல் நீரில், கடல் மற்றும் கடலில் வீசுகின்றன. ஸோ பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்மளோட கடல், இப்போ நம்மளே ஒரு கோஸ்டல் ஏரியாஸில் தான் இருக்கோம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய மீனவர்களை நம்மளால் பார்க்க முடியும். ஓகே. ஸோ அதில் பார்த்திங்கன்னா 14 லட்சம் பேர் வந்துட்டு மீன்பிடி மக்களாக தான் இருக்காங்க, மீனவர்களாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரமே அந்த மீன்களை நம்பி தான் இருக்குது, கடலை நம்பி தான் இருக்குது. ஓகேவா. அங்கே வந்துட்டு வலை வீசி பிடிப்பாங்க. ஓகேவா. அதை தான் இங்கே வந்துட்டு நம்மளுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இவை மேலும் கரைக்கு அருகில் இருக்கும் கடலோர மீன்பிடி மற்றும் கடலில் ஆழமான கரை அல்லது ஆழ்கடல் மீன்பிடி என பிரிக்கப்படுகின்றன. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்துட்டு பிரிச்சுக்கிறாங்க. ஓகேவா. கரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மீன்களை பிடிப்பாங்க, இல்லை ஆழத்தில் இருக்கக்கூடிய மீன்களை நடுக்கடலில் போய் பிடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் பிடிச்சிட்டே இருப்பாங்க. ஓகே. ஸோ மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மத்தி, காணாங்கெளுத்தி, அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் இறால், சிப்பி இதெல்லாம் வந்துட்டு பொதுவாகவே கடலில் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஓகேவா. த யூஸ் ஆஃப் எக்கோ சவுண்டர்ஸ் அண்ட் சேட்டிலைட்ஸ் ஃபார் த லொக்கேஷன் ஆஃப் லார்ஜ் ஃபிஷ்ஷின் இன்க்ரீசஸ் இன் த yield. அதே மாதிரி நிறையா கேட்ஜெட்ஸ்லாம் வந்திருக்கு. ஓகேவா. ஸோ நிறையா கேட்ஜெட்ஸு, சேட்டிலைட்ஸ் இது மூலியமாக அவங்களுக்கு எந்த இடத்துல மீன்கள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நிறைய டெக்னாலஜிஸ் வளர்ந்துருச்சு. ஓகேவா. அதையுமே வந்துட்டு மீனவர்கள் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் முன்னாடி ஒரு ஏஷியன் பீரியட்ஸ்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூண்டில் போடுவாங்க, நாங்கள் மீனே இருக்காது. பட் பக்கத்தில் தூண்டில் போட்டால் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு தெரியாமல் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, மீன் பிடிச்சிட்ருப்பாங்க. பட் இந்த கேஜெட்ஸ், இந்த சேட்டிலைட்ஸ், இந்த டெக்னாலஜிஸ் மூலிமா எந்த இடத்துல மீன்கள் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல நம்மளுக்கு ஈஸியாக கொண்டு போய் மீன் பிடிக்க வச்சிருது. ஓகே. ஸோ அடுத்து கல்ச்சர் ஃபிஷரி அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ கலாச்சார மீன் வளம் அப்படின்னா கல்ச்சர் ஃபிஷரி இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃபிஷ் ஃபார்மிங் அப்படின்றாங்க. ஓகேவா. மீன் வளர்ப்பு அப்படின்றது மீன் வளர்ப்பு அப்படின்னும் அழைக்கப்படுது. அதாவது நம்ம இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் பார்த்தோம் இல்லையா. 2 டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் ஃபார்மிங்கிறது அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு கேப்சர் ஃபிஷரி, கல்ச்சர் ஃபிஷரி அப்படின்றத பார்த்தோம். கல்ச்சர் ஃபிஷரிலாம் இன்லேண்டு, மெரைன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சார மீன் வளம் இல்லையா. ஸோ culture fishery is also known as the fishery farming. Let us have a detailed look at the process of fish production by fish farming and its advantage. அதாவது மீன் வளர்ப்போட மூலயமா என்னென்ன மாதிரியான உற்பத்தி, எந்தெந்த மாதிரியான செயல்முறையெல்லாம் செய்கிறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் ஒன் ஃபிஷ் ஃபார்மிங்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபிஷ் ஃபார்மிங் அப்படின்றது about of the fish consumed today is raised globally through fish farming. Some of the common fish species that are farmed include tuna,
சால்மோன், ஹாலிபட், காட், ட்ரோட். அதாவது இன்று நுகரப்படும் மீன்களில் பாதி மீன் வளர்ப்பு மூலமாக தான் உலகளவில் வந்துட்டு வளர்க்கப்படுகின்றாங்க அப்படின்றாங்க. இதில் இந்த வெரைட்டிஸ் ஆஃப் மீன்கள்லாம் அதிகமாக வளர்க்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது the aqua farms can be in the form the aqua farms can be in the form of mesh cages submerged in water or concrete enclosures on land. However, the fish farms can damage the ecosystem by introducing diseases, pollutants and invasive species. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்வா மார்கள் அந்த தண்ணீர்களில் வந்துட்டு மூழ்கி இருக்கும் கன்னி கூண்டுகள் அல்லது நிலத்தின் கான்கிரீட் உரைகள் வடிவில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மீன் பண்ணைகள் நோய்கள், மாசுபடுத்திகள் மற்றும் ஆக்கிரமிப்பு இனங்களை அறிமுகப்படுத்துவதன் மூலம் சுற்றுச்சூழல் அமைப்பும் வந்துட்டு சேதப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மெத்தட்ஸ் ஆஃப் ஃபிஷ் ஃபார்மிங். ஃபிஷ் ஃபார்மிங்கோடைய 2 மெத்தட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். 2 மெத்தட்ஸில் ஸோ எந்தெந்த மாதிரியான ஃபிஷ் ஃபார்மிங் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸ்டென்சிவ் ஃபிஷ் ஃபார்மிங், விரிவான மீன் வளர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இன் திஸ் டைப் ஆஃப் ஃபார்மிங் economic and labor inputs are low. The natural food production plays a major role in this type of farming. Fertilizer may be added to increase the fertility and enhance the production of fish. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விவசாயத்தில் பொருளாதார மற்றும் தொழிலாளர் உள்ளீடுகளை வந்துட்டு குறைவாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த டைப் ஆஃப் விவசாயத்தில் இயற்கையாகவே உணவு உற்பத்தி வந்துட்டு ஒரு முக்கியமான பங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கருவுறுதலை வந்துட்டு அதிகரிக்கவும் மீன் உற்பத்தியை வந்துட்டு அதிகரிக்கவும் உரங்களை வந்துட்டு சேர்க்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு எக்ஸ்டென்சிவ் ஃபிஷ் ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது எக்கனாமிக் ரீதியாகவும் லேபர் வைஸாகவும் அதிகமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவாக தான் இருக்குது. ஓகே, பட் இருந்தாலும் அதோடைய பெருக்கத்துக்கும் சரி அதோடைய உணவுலையும் வந்துட்டு ஹை குவாலிட்டி தான் போட்டுட்ருக்காங்க இந்த ஃபிஷ் ஃபார்மிங்கில். ரெண்டாவது செமி இன்டென்சிவ் ஃபிஷ் ஃபார்மிங். ஓகேவா? அரை தீவிர மீன் வளர்ப்பு பற்றி எடுத்துக்கிட்டிங்கனால் திஸ் மெத்தட் இம்ப்ளைஸ் மாடரேட் லெவல்ஸ் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் லேபர் இன்புட்ஸ். த ப்ரொடக்ஷன் கேன் பி இன்க்ரீஸ்டு பை சப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் ஆர் அடிஷன் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ். தஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபிஷ் இஸ் ஹையர். அதாவது இந்த மாதிரி இது வந்துட்டு ரொம்ப மாடரேட் லெவலாக இருக்கும். ஓகேவா? எக்கனாமிக் வைஸாகவும் சரி இல்லை லேபர் இன்புட்ஸாகவும் சரி அதிகமாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ப்ரொடக்ஷன் கேன் பி இன்க்ரீஸ்டு பை சப்ளிமெண்ட்ரி ஃபீடிங். அதாவது இதில் வந்துட்டு அதிகமாக ஃபீட் பண்ணுவாங்க. அந்த ஃபிஷ்ஷுங்களுக்கு ஃபீடிங் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி உணவு ஓகேவா அதிகமாக கொடுப்பாங்க. வளர்க்குறதும் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மூலியமாக அதிகமாக ஃபிஷ்களை அவங்களால பராமரிக்க முடியும். ஓகே, ஸோ இதில் எக்கனாமிக் வைஸாகவும் அதிகமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் இன்டென்சிவ் ஃபிஷ் ஃபார்மிங். வாட் இஸ் மீன் பை இன்டென்சிவ் ஃபிஷ் ஃபார்மிங் அப்படின்னா இந்த மெத்தட் மூலியமாக ஃபிஷ்ஷோடைய ஸ்டாக் எல்லாமே இருக்கும். ஓகேவா? த ஃபிஷ் ஆர் ஸ்டாக்டு வித் அஸ் மெனி ஃபிஷ் அஸ் பாசிபிள். ஓகே, ஸோ இந்த மெத்தட் மூலியமாக நம்ம எல்லா ஃபிஷ்ஷையுமே வந்துட்டு நம்ம வளர்க்கலாம். ஓகேவா? அதுக்கு தேவையான எல்லா வகையான உணவுகளையும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள் இந்த மீன் வளர்ப்போடைய அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், த ஃபார்ம்டு ஃபிஷ் ப்ரொவைட்ஸ் ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். ஓகேவா? வளர்ப்பு மீன் மனித நுகர்வுக்கு உயர்தர புரதத்தை வழங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கடல் மீனை விட வளர்ப்பு மீனை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமாக பீப்புள்ஸ் எல்லாம் கன்சியூம் வாங்குவாங்க. ஓகேவா? அடுத்து ஃபிஷ் ஃபார்மிங் கேன் பி இன்டகிரேட்டட் இன்டு த எக்ஸிஸ்டிங் ஃபார்ம் டு கிரியேட் அடிஷ்னல் இன்கம் அண்ட் இம்ப்ரூவ் இட்ஸ் வாட்டர் மேனேஜ்மெண்ட். அதாவது மீன் வளர்ப்பை ஏற்கனவே உள்ள பண்ணையில் ஒருங்கிணைத்து கூடுதல் வருமானத்தை உருவாக்கி அதன் நீர் மேலாண்மை மேம்படுத்தலாம். அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஃபார்மில் இந்த மீனையும் வந்துட்டு ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அது மூலியமாக அடிஷ்னலாக அவங்க இன்கமும் பெறுவாங்க. இது ஒரு அட்வான்டேஜஸாக இருக்குது ஃபிஷ் ஃபார்மிங்கில். அடுத்து த ஃபார்மர்ஸ் கேன் செலக்ட் த ஃபிஷ் ஸ்பீசஸ் வித் டிசைர்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் டு ரைஸ். அதாவது விவசாயிகள் வளர்ப்பதற்கு தேவையான குணாதிசயங்களை கொண்ட மீன் வகைகளை தேர்ந்தெடுக்கலாம். அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா விவசாயிங்க வளர்க்கக்கூடிய
தேவையான குணாதிசயங்களை வந்துட்டு கொண்ட மீன் வகைகளை வந்து தேர்ந்தெடுத்து வளர்க்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எது வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்கும் அந்த ஃபிஷ்ஷை அதிகமாக வளர்க்குறது மூலிமா அவங்களுக்கு இன்கம் சோர்ஸும் அதிகமாக தானே வரும். ஓகே, அடுத்து fish in a pond are not accessible to everyone, thus they are secured and ஆர் ஹார்வெஸ்டட் அட் வில். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, குளத்தில் உள்ள மீன்கள் எல்லாருக்கும் வந்துட்டு கிடைக்காது இல்லையா? இதனால் அவங்களெல்லாம் வந்துட்டு பத்திரமாக வைக்கப்பட்டு விருப்பப்படி அறுவடை செய்கிறாங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே நமக்கு டிமாண்டாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளத்தில் இருக்கக்கூடிய மீன்கள். ஓகே, ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை எடுத்து அதை வளர்த்து அது ஹியூமன்ஸுக்கு கன்சியூம் பண்ண கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு குளத்தில் இருக்கக்கூடிய மீன்கள் வந்துட்டு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் நம்மளே அதை வளர்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஒரு குளத்தில் மீன்கள் அருகில் உள்ளன. ஸோ ஃபிஷ் இன் அ பாண்ட் ஆர் நியர்பை. அதாவது ஃபிஷ்ஷில் அதாவது பாண்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நம்மளுக்கு இங்கேயோ கிடச்சிருது. அந்த மாதிரி கான்செப்ட் இது இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த ஃபிஷ் ஃபார்மிங் மூலியமாக கிடச்சிருது. அடுத்து பாருங்கள், பால்ட்ரி ஃபார்மிங், கோழி வளர்ப்பு. ஆல்ரெடி நம்ம இதை பற்றி சொன்னோம் இல்லையா? நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ பால்ட்ரி ஃபார்மிங்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இன் பால்ட்ரி ஃபார்மிங் ரியரிங் அ மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் ஆர் டன் ஆஃப் 2 பர்பஸஸ். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா, கோழி வளர்ப்பு மற்றும் மேலாண்மை 2 நோக்கங்களுக்காக என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வளர்க்கப்படுது. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா, கோழி வந்து 2 டைப்ஸாக வளர்க்குறாங்க. ஒன்று இறைச்சிக்காக, ஒன்று வந்துட்டு எக்ஸுக்காக, அதாவது முட்டைகளுக்காக. ஓகேவா? இன் ஆர்டர் டு மீட் த குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் a variety of strains, breeds are raised. This improved strains include layers which produce egg and broilers that provide meat. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வளர்க்குறது பெரிய விஷயம் இல்லை. அது நல்லா வெயிட்டேஜாக இருக்கணும், நல்லா வந்துட்டு மார்க்கெட்டிங்கில் ஒரு செல்லிங் ஒரு இதாக இருக்கணும். ஓகேவா? ஒரு லிப்ஸ்டாக்காக இருக்கணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபுட் எல்லாமே அதுங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அதோட ஏரியாஸ் எல்லாமே நீட்டாக வச்சுக்குவாங்க. தண்ணீர் தேவைப்படுற அளவுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு ஊட்டச்சத்து நிறையா கொடுப்பாங்க. ஸோ அதன் மூலிமா அவங்களுக்கு இறைச்சியும் அதிகமாக வரும். இது மூலிமா அவங்களுக்கு சோர்ஸஸும் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இனப்பெருக்கம் செய்கிறது, அதே மாதிரி கோழிகள் முட்டையிட்டுச்சுன்னா அதை அடக்காக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது பால்ட்ரியில் அதிகமாக நடக்கும். Okay, so next is, since poultry farming is a profit-making business, its primary focus is on maximum production with less expenditure. For this reason, cross-breeding of local and foreign breeds was started. Cross-breeding aims for raising breeds with desirable traits. அதாவது கோழி வளர்ப்பு லாபம் ஈட்டும் தொழிலாக இருக்கிறதுனால அதோடைய முதன்மை கவனம் வந்துட்டு குறைந்த செலவில் அதிகபட்சமாகவே என்ன பண்ணிடுறாங்க, உற்பத்தி செஞ்சிடறாங்க. ஓகேவா? இந்த காரணமாக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு இனங்கள் இருக்கக்கூடிய குறுக்கு இனப்பெருக்கம் வந்துட்டு தொடங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி குறுக்கு இனப்பெருக்கம் விருப்பத்தக்க பண்புகளுடன் இனங்களை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அசில் மற்றும் வெளிநாட்டு லேகோன் இனங்கள் பல்வேறு இனங்களை வந்துட்டு வளர்ப்பதற்காக வளர்க்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது இந்த வகை கோழிகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் இனப்பெருக்கங்கள், இன்னும் டிஃப்ரெண்ட்டான கோழிகள்லாம் வந்துட்டு வளர்க்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிடுறாங்க, இந்த மாதிரியும் வளர்க்குறாங்க. ஓகே, ஸோ அடுத்து, கிராஸ் ப்ரீடிங் இஸ் அ பவுல்ட்ரி ஃபார்மிங் ஹெல்ப் டு மீட் த கமர்ஷியல் பர்பஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஈஸிலி தே ஃபோக்கஸ்ட் ஆன். அதாவது கோழி வளர்ப்பில் குறுக்கு வளர்ப்பு வந்துட்டு வணிக நோக்கத்தை வந்துட்டு நிர்வாகத்தை எளிதாகவே பூர்த்தி செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்ன ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் சிக். அதாவது அந்த கோழி குஞ்சுங்களுடைய அளவும் சரி, அதோடைய தரத்தையும் வந்துட்டு நோக்கமாக செய்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, அதிக கோழி குஞ்சுகள் உற்பத்திக்குள்ள பிராய்லர் பெற்றோர்கள். ஓகேவா? ஸோ பிராய்லர் கோழின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமாக முட்டை இட்டுக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதன் மூலியமாக நம்ம வந்துட்டு இன்னும் இனப்பெருக்கங்களை அதிகமாக செஞ்சுட்டே இருக்கலாம். இதோடைய நோக்கம். அடுத்து, அதிக வெப்பநிலைக்கு தழுவுதல், சகிப்புத்தன்மை. அதே மாதிரி இந்த பிராய்லர் கோழி எந்த டெம்பரேச்சராக இருந்தாலும் சரி அதெல்லாம் அடாப்ட் ஆகிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லோ மெயின்டெனன்ஸ் அண்ட் மினிமம் ஃபீடிங் ரெக்யர்மெண்ட். அதாவது குறைந்த பராமரிப்பு மற்றும் குறைந்தபட்ச உணவு தேவைகள். அதாவது இந்த பிராய்லர் கோழிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுங்களுக்கு அதிகமாக உணவு கொடுக்கணுன்னு அவசியமே இருக்காது, அதிகமாக தண்ணி கொடுக்கணுன்னு அவசியமே இருக்காது. அதுங்க பட்டு வளர்ந்துக்கிட்டே போயிட்டே இருக்குங்க. நல்லா சீக்கிரமாக வளரக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். ஓகே, ஸோ அது இல்லீகலாகவும் நிறைய இன்ஜெக்ஷன்ஸ், நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இதெல்லாம் வந்துட்டு எதுக்காக அப்படின்னா, கமர்ஷியல் பர்பஸ்க்காக தான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே,
ஸோ இப்போ நம்ம இந்த கிளாஸில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவ் ஸ்டாக் ஆஃப் கேட்டில் டைரிங் அனிமல்ஸை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி ஃபிஷ்ஷிங்னா என்ன, சலைன் வாட்டர் ஃபிஷ்ஷிங், அதே மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷிங்கை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம என்ன கிளாஸ் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இரிகேஷன்ஸை பற்றி பார்ப்போம், நீர்ப்பாசனத்தை பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ நீர்ப்பாசனத்துடைய டைப்ஸ் என்ன, அது எந்த மாதிரியான டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் லைக் கேனல்ஸ், டேங்க், வெல் இந்த மாதிரி இரிகேட் பண்ணுறது. தென் அதே மாதிரி அதன ப்ராஜெக்ட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த நீர்ப்பாசனத்துக்கு அப்படின்றத பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இரிகேஷன்ஸை பற்றி விரிவாக பார்க்கலாம். தேங்க்யூ.